வெல்கம் டு சையத் வாட் தேவ். வெல்கம் வெங்கட். இன்னைக்கு நம்ம எதுக்காக இணைஞ்சிருக்கோம்னா, சிஎஸ்கே ஆக்ஷனோட செகண்ட் தாட்ஸ் பத்தி பேசலாம்னு சொல்லி வந்திருக்கோம். உண்மைய சொல்லப்போனா ரவுண்ட் 2 அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். சொல்லுங்க வெங்கட். அ அதுக்காக இணைஞ்சிருக்கோம். கம்பீர் பத்தி ஃப்ளெக்ஸ் பண்ண இணையல. ஆர்கானிக்கா உள்ள வச்சு ஃப்ளெக்ஸ் பண்ணணும். ஒரு ஹெர்ட் மென்டாலிட்டில உலகமே கம்பீர போட்டு அடிச்சிட்டு இருந்துச்சு. கம்பீர ஒரு ப்ரொஃபைலிங் பண்ணி சொன்னேன். அவன் வந்து எவனுக்கும் கூஜா தூக்குறதுக்காக வரல. அவன் ஏதாவது பேர் வாங்கலாம்னு தான் வந்திருக்கான். ஸோ அவன் கண்டிப்பா கில்லே ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா டிராப் பண்ணிருவாங்கிற மாரி சொல்லியிருந்தேன். அண்ட் இட் டர்ன்ட் அவுட் டூ பி ட்ரூ. என்ன ஆனா நினைக்கிறீங்க ப்ரோ அப்படி இதுக்கு? அப்படி பண்ணி கூட நம்ம ஹர்ஷித் ராணா இப்படி கன்னு மாரி நிக்கிறாப்புல. இல்ல ப்ரோ, ஹர்ஷித் ராணா இஸ் பெர்ஃபார்மிங். நீங்க ஹர்ஷித் இவன் ராணா பிக் பண்ண பெர்ஃபார்மிங். மொமெண்ட்டே பார்த்தீங்கன்னு வைங்களேன், இப்ப ஹர்திக் பாண்டியா இன்ஜூரியா இருந்தானா, அந்த டைம்ல வந்து நீங்க ஹர்திக் பாண்டியா இன்ஜூரினா, நீங்க இந்தியா லெவல்ல நீங்க வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர், ஆல் ரவுண்டர் அந்த மாரி ஒரு 2 ஷாட் அடிக்கிற மாரி பெர்சன் யாருமே இல்ல. டொமஸ்டிக் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவன் நல்லா தான் பண்ணியிருக்கான். ஸோ அதனால ஆனா ஆனா தட் வாஸ் ஹர்ஷித் ராணா கூட நீங்க சொல்ற மாரி ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கு ப்ரோ. சூரியகுமார் யாதவ்க்கு இல்ல ப்ரோ. தம்பி இல்ல ப்ரோ. 20 இப்ப 20 என்ன பிரச்சனைனா, வேர்ல்ட் கப் இஸ் அஹெட். இப்போ வந்து அவன் பீயிங் எ கேப்டன் ஆட முடியாது. கேப்டன் ப்ரோ லாஸ்ட் மினிட்ல ஹர்திக்க கேப்டனா போடலாம் ப்ரோ. வாட் இஸ் த ப்ராப்ளம் வித் ஹர்திக்னே எனக்கு புரியல. வாட் இஸ் த இஷ்யூ அதையும் வித் அதையும் சொன்னேனே. ஹர்திக் பாண்டியா வந்து அவன் பேச்ச கேட்க மாட்டான். கம்பீர் பேச்ச கேட்க மாட்டான். பப்பட்டும் வேணும், பிளேயரும் வேணும். ஸோ 2மே இருக்கு. உடனே நான் வந்து ஒயிட் வாஷ் பண்ண விரும்பல. அவன வந்து வாஷிங் மிஷின் மாரி கம்பீர இது பண்ண விரும்பல. அவனோட எண்ணங்கள், அவனோட இது என்னன்னு நான் சொல்றேன் இல்ல, அவ்வளவுதான். இல்ல. அதான். லைக் ஹி இஸ் வெரி பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் அண்ட் 0 ஸ்டார் கல்ச்சர்ன்றதுனால, அவன் எடுத்த அந்த மூவ்லாம் கரெக்ட்டான மூவ் தான். பட் ஹிஸ் ஃபிளிப் சைட் இஸ் இவன எதிர்த்து யாராவது ஒரு வார்த்தை பேசிட்டா, அவன் எவ்வளோ பெரிய புடிங்கியானாலும் தூக்கிருவான். அவன் எவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் இல்ல பண்ணாலும், நல்லா நான் பெர்ஃபார்ம் பண்ணலனாலும் கேப்டனா போட மாட்டான். அதான் பிரச்சனை. அவன் கில்லுக்கும் இவ்ளோ நாள் சான்ஸ் குடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, அவன் வந்து மெயினா வேர்ல்ட் கப் ஃபோக்கஸ்ல இருந்தான் ப்ரோ. அதனால தான் நெறைய மியூசிக்கல் சேர் ஆடுனான். பேட்டிங் ஆடுறது, பிளேயர்ஸ ஸ்வாப் பண்ணி பார்க்குறது. அவன பொறுத்தவரைக்கும் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். எது பெஸ்ட்ன்னு கடைசியா ஃபில்டர் அவுட் பண்ணி எடுத்துடலாங்கிற மாரி யோசிச்சான். கில்ல கடைசி வரைக்கும் ஏன் பேக் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, ஒண்ணும் ஆப்வியஸ்லி நம்ம என்னதான் கில்ல நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணாலும், அவன் வந்து அந்த இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு அவனோட பேட்டிங் டெக்னிக் சூப்பர் ப்ரோ. அவன் வந்து இப்போ கொஞ்சம் அதாவது இந்தியால நீங்க யோசிச்சு பாருங்க. ஃபைனல்ஸ் அகமதாபாத்ல ஃபைனல்ஸ்ன்னு வைங்களேன். அங்க கில் இருக்கான்னா, அது ஒரு ஆஹா! அருமையான ஆஃபரா இருக்கு அப்படின்னு சொல்லி கில்லு நெனைப்போம். இப்ப நம்ம ஐசிடி ஏன் நம்ம ரொம்ப பாதர் பண்ணிட்டு, நம்ம நம்ம டீமுக்கு வருவோம். அ சொல்லுங்க வெங்கட். நான் என்ன நெனைக்கிறீங்க? செகண்ட் தாட்ஸ் அபௌட் ஆக்ஷன். சிஎஸ்கே வந்து எல்லாரும் செகண்ட் வந்து என்ன என்ன ஆக்சுவலி சென்னை ஃபேன்ஸ் பார்த்தீங்களா சிஎஸ்கேவோட ஆக்ஷன? சில யூடியூப் சேனல்கள்லாம் வந்து நெகட்டிவா பேசுறது. செகண்ட் தாட்ஸ் ஆஃப் ஐபிஎல் ஆக்ஷன் என்ன வச்சிருக்கேன்னா, பேக்கப்பா நம்ம நம்ம ஐசிடி வேர்ல்ட் கப் டீம் செம்மையா இருக்கு. இந்த டீம பேசாம சப்போர்ட் பண்ணி சிஎஸ்கே மண்ண கவுனாலும் இந்த டீம் கப் அடிச்சிருச்சுன்னா, இத வச்சு குளிர் காஞ்சுக்கலான்னு பிளான போட்டுட்டு இருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க இத பத்தி? நானா ப்ரோ? அதாவது ஐசிடி உள்ள போறப்ப அதாவது இந்த T20 லீக் போறப்பயே இது வந்து எப்புட்ன்னா, அதாவது பிக்சர்ஸ் போறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிர்றேன். இட் இஸ் இந்தியாஸ் கப் டூ லூஸ். ஏன்னா திஸ் கம்பேரிசனே இஸ் திஸ் கிடையாது. இஸ் திஸ் இஸ் சீரியஸ்லி ஆ இந்தியாஸ் கப் லூஸ். ஏன்னா லைக் ஜஸ்ட் இந்தியன் டீம் இஸ் ஜஸ்ட் டூ ஸ்ட்ராங் வித் ஹர்திக் அண்ட் அக்ஷர் பட்டேல் அண்ட் வருண் சக்கரவர்த்தி அட் திஸ் பாயிண்ட். இவங்க வந்து ஒரு ஒரு பேக் போன் மாரி ஃபார்ம் ஆயிருக்கானுங்க. லைக் பேட்டிங்ல இருந்த 2டே 2 இதுல ஒண்ணு சூரியகுமார் யாதவ், இன்னொன்னு கில்ல வேற தூக்கிட்டானுங்க. ஸ்கை அங்கிட்டு, இங்கிட்டு ஏதாவது ஹாங்காங்கு, சைனான்னு ஏதாவது மேட்ச் வரும். அத அடிச்சு துவச்சு ஃபார்முக்கு வந்துருவான். ஸோ பேட்டிங் ஆர்டர் ஒரு மாரி செட் ஆயிரும். அண்ட் இந்தியன் டீம் இஸ் லுக்கிங் வே டூ ஸ்ட்ராங் அண்ட் தேவையில்ல இந்தியால வேற ப்ரோ. நடக்குது. நான் என்ன சொல்றேன், இப்ப நீங்க வந்து சினாரியோல ஃபர்ஸ்ட் பவுலிங் போறீங்கன்னு வைங்களேன், வருண் சக்கரவர்த்தி, பும்ரா இவன்லாம் சேர்ந்து ஒரு சோக்க போட்டு விட்டான்னா, அபிஷேக் சர்மாவே முடிச்சு விட்டுருவான். ஆமாமா. சோ அதனால இட் இஸ் அதாவது இட் இஸ் இந்தியாஸ் கப் டூ லூஸ். அவன் சோக் பண்ணா மட்டும் தான் அதான் ஃபைனல்ஸ் போய் இது சோக் வந்து ஆகுறது மட்டும் தான். 2023 வேர்ல்ட் கப் மாரி. ஃபைனல்ல போயி எவனாவது குறுக்கால வந்த கௌசிக் மாரி வந்தா தான் இந்தியா தோக்கும். எனக்கு ஏன் திடீர்னு இந்தியா ஜெயிக்கணும்னு சொல்றேன்னா, டக்குனு எவனா வந்து தோத்ததுக்கு அப்புறம் இதே கோலி இருந்தாருன்னா நொட்டியிருப்பாருமா, ரோஹித் இருந்தாருன்னா நொட்டியிருப்பாருமா. அதுக்கிடையே இவனுக்கு ஜெயிச்சு தொலைங்கடா தயவு செஞ்சு அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தோணுது. இந்த டீம் வந்து 99% ஆஃப் வாட் ஐ வுட் வாண்ட் டூ டேக் பேஸ்ட் ஆன் பெர்ஃபார்மன்ஸஸ்ன்ற மாரி தான் இருக்கு. ஸோ தேர் ம். இஸ் நத்திங் டு ஹேட் இன் திஸ் டீம் அண்ட் திஸ் டீம் லுக்ஸ் வெரி வெரி குட். இன்னொன்னு நரி பிளேயர்ஸே ஊளையிட்டுருச்சு எனக்கு ரொம்ப நரி ஊளையிட்டுருச்சு சக்சஸ்ன்ற மாரி நம்ம ஊளையிட்டோனே புடுங்கிட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஜிங்க்ஸ் அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. ப்ரோ சிஎஸ்கேக்கு வருவோம். ஏன் நீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க தாவீரிங் போலயே. சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கண்ண மூடி எங்கேயோ அம்ப விட்டுறாங்க. அத சுத்தி போய் வட்டம் போட்டுட்டு இருக்கானுங்க. வாட் அ மாஸ்டர் ஸ்ட்ரோக். ஃபிளெமிங் வி டிட்ன்ட் நோ யுவர் கேம். அவனுங்களுக்கே தெரியாது. உண்மை என்னன்னா அவனுங்க அம்பு எங்க விட்டான்னு அவனுங்களுக்கே தெரியாது.
பரவால்ல பாருங்களேன். யங்ஸ்டர்ஸ்லாம் எப்படி பிலீவ் பண்ணி இவ்ளோ கோடி குடுத்துருக்காங்க. பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி. சிஎஸ்கே அப்படியே 2.0 வேற வெர்ஷனே மாறிடுச்சு. வந்து நான் எந்த பிளேயர்ஸுமே தப்பு சொல்லல. எல்லாருமே நல்ல பிளேயர் தான். கார்த்திக் சர்மாவும் நல்ல பிளேயர் தான். பிரசாந்த் வீரும் நல்ல பிளேயர் தான். பிளேயர் பொட்டன்ஷியல் இருந்தா மட்டும் போதாது. நம்மளுக்கு அந்த காம்பினேஷன்ல உட்காரணும். அந்தந்த ரோல் ப்ளே பண்ற மாரி நம்மளுக்கு வந்து காம்பினேஷன்ல உட்காரணும். அது உட்காருதா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ நான் ஏன் திரும்பி திரும்பி இத வந்து நான் ஒரு ஸ்ட்ரெஸ் பண்றேன்னா, நாளைக்கு இந்த டீமே கூட பெர்ஃபார்ம் பண்ணலாம். அது நான் இல்லன்னு சொல்ல வரல. பட் என்னன்னா, இந்த ஒரு ஐபிஎல் டோர்னமெண்ட் 2 1/2 மாசம் தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நெறைய ப்ரீ ப்ராசஸ் இருக்கு. இப்ப எப்படின்னா, டீம் வந்து ஸ்கவுட்டிங்ல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். பொட்டன்ஷியல் பிளேயர வந்து நீ ஐடென்டிஃபை பண்ணி வைக்கணும். ஆக்ஷன் டேபிள்ல கரெக்ட்டான பீப்பிள் போய் உட்காரணும். உட்கார்ந்து அந்த 1 டே, 2 டேஸ் வந்து கரெக்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். பெர்ஃபார்ம் பண்ணி வர பிளேயர்ஸையும் கரெக்ட்டா ட்ரெயின் பண்ணணும். ரோல் டிஃபைன் பண்ணி ட்ரெயின் பண்ணணும். கோச்சிங் வந்து பெஸ்ட்டா இருக்கணும். அவங்களுக்கான டெக்னிக் சொல்லி தரணும். அடாப்டபிலிட்டி சொல்லி தரணும். ஸோ அதுக்கப்புறமேட்டு இது எல்லாமே அதாவது ஸ்கவுட்டிங் நல்லா இருந்து, ஸ்குவாட் நல்லா பிக் பண்ணி, அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கான கோச்சிங் கரெக்ட்டா குடுத்து, பேக்கப் பிளேயர்ஸ் இது எல்லாமே குடுத்திருந்து, அதுக்கப்புறம் டீம் உள்ள போய் விளையாண்டுச்சுன்னா, அப்போ வந்து நல்ல கேப்டன், நல்ல பிளேயர்ஸ் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா, ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். இதுல எது மிஸ் ஆனாலும் சரி, ஸ்கவுட்டிங் மிஸ் ஆனாலும் சரி, ஆக்ஷன்ல மிஸ் ஆனாலும் சரி, அந்த கோச்சிங் மிஸ் ஆனாலுமே சரி, என்னன்னா அந்த 2 1/2 மாசம் டீம் தான் ப்ளேம் எடுக்கும். இப்ப இவனுங்க எது சொதப்புனாலும், நேரா என்ன ஆகும்? ருத்ராஜ் கேப்டன்சி சரியில்ல. யூடியூப் சேனல் உட்காந்துட்டு ருத்ராஜ் சரியில்ல. இது தோனி இருந்தா தான் நோண்டி எடுத்துட்டு போறோமா. ஒருத்தன் நம்ம அசிங்கப்பட்டான் தோனி, அவமானப்பட்டான் தோனி அப்படின்னு சொல்லுவான். சோ இதுல என்னன்னா, இவங்க முன்ன பண்ண உழப்பல் எதுவுமே யாருக்குமே கண்ணுக்கு தெரியாது. அத அப்புறமேட்டு ஃபேன்ஸ் நெறைய எம்பாரஸ்மென்ட்ட ஃபேஸ் பண்ணுவாங்க. மத்த ஃபேன்ஸ் இதுகிட்ட. இவங்க யாருமே வந்து அத ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. சோ இவங்க ரோல கரெக்ட்டா பண்ட்டாங்களா? இல்ல அகைன் அம்பு விட்டுட்டு அத சுத்தி வட்டம் போடுறாங்களா? சில டெக்னிக்கல் ரீசன்ஸ்னால போன ரெக்கார்டிங் பாதியிலேயே கட் ஆயிடுச்சு. அப்படியே கன்டின்யூ பண்றோம். அதனால சட்ட சேஞ்சு, பேக்கிரவுண்ட் சேஞ்ச்லாம் இருக்கும். பரவலா கேட்கப்படுற மூட் என்னன்னா, சிஎஸ்கே ஹஸ் கான் ஃபார் ஃபுல் ரீவாம்ப். டோட்டலா ஸ்ட்ராட்டஜியே மாத்திட்டாங்க. ஃபுல்லா யங்ஸ்டர்ஸா இப்ப பிலீவ் பண்றாங்க. அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இவ்ளோ 14 க்ரோர்ஸ் போயிருக்காங்கன்னா, எவ்ளோ சிஎஸ்கே மாறிடுச்சு. இந்த மாரி பேசுறாங்க. பிளஸ் வந்து நீங்க நம்புங்களேன் யங்ஸ்டர்ஸ. ஏன் அவங்க டெலிவர் பண்ணுவாங்கன்னு ஏன் நம்ப மாட்டீங்க? போன வருஷம் 6 அடிச்சதெல்லாம் அவங்க தான். இது எல்லாமே சொல்றாங்க. தீஸ் ஆர் கைண்ட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் யூ கான்ட் ரியலி கோ அண்ட் அப்போஸ். அதுக்கு அகைன்ஸ்ட்டா பேசுனீங்கன்னா, நீங்க கெட்டவங்கள யங்ஸ்டர்ஸ பிலீவ் பண்றதெல்லாம் ஓகே தான். பட் என்னன்னா, ஆக்ஷன்க்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஆக்ஷன் என்ன? நீ யங்ஸ்டர்ஸ்லயும் நீ வந்து இப்போ ஃபியூச்சர் மேலயும் இன்வெஸ்ட் பண்ணணும். அட் த சேம் டைம் யூ ஹேவ் டூ வின் திஸ் ஐபிஎல். வின் திஸ் பர்ட்டிகுலர் சீசன்க்கு என்ன வேணும்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். அப்ப வந்து யூ ஹேவ் டூ மேக் ஷூர் த காம்பினேஷன் இஸ் ஆல்சோ குட். ஆல்சோ தேர் ஷுட் பி சம் எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப நீங்க வந்து யங்ஸ்டர்ஸ் என்ன பொறுத்தவரைக்கும் என்னோட இது என்னன்னா, டாப் ஆர்டர் ஓரளவுக்கு மிடில் ஆர்டர்லாம் யங்ஸ்டர்ஸ விட்டு அடி பிரிக்க சொல்லலாம். பட் நீங்க ஒரு ஃபினிஷரா ஒரு யங்ஸ்டர் கொண்டு வரீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா தான். நான் சொல்ற மாரி கூட ஒரு காம்பினேஷன் இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இருந்தா எப்பயுமே பெட்டர். அது நீங்க இப்ப தோனிய யூஸ் பண்ணுவீங்களாங்கிறது எனக்கு புரியலையே. தோனிய 11ஸ்ல வைக்கிறதே ஒரு கஷ்டம். ஸோ நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சும்மா ஒரு சினாரியோ சொல்றேன். ஆ இப்போ வந்து ஒரு 20 பால்ஸ் 50 ரன்ஸ் ப்ரோ. நம்ப இந்த ஃபைனல்ஸ் மாரி. அப்ப நீங்க அங்க வந்து பிரசாந்த் வீரன், கார்த்திக் சர்மா வந்து அங்க இருந்தா நீங்க உங்களுக்கு ஃபேவரா இருக்குமா? ஆர் மேபி லிவிங்ஸ்டனும், பிரசாந்த் வீரும். ஆர் லிவிங்ஸ்டனும், கார்த்திக் சர்மா ஆர் ஹோல்டர் பிரசாந்த் வீர். அந்த காம்பினேஷன் உங்களுக்கு பெட்டரா ஃபீல் ஆவுதா? நீங்க பியூரா அந்த 20 பால் 50 ரன்ஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டர் இருந்தா பெட்டர் தான். பெட்டர் மாரி தான் ஃபீல் ஆகுது. பெட்டர்ன்னு தான் நம்மளுக்கு ஃபீலா வரும். எக்ஸ்பீரியன்ஸ் ஹிட்டரும் கூட ஒரு யங்ஸ்டரும் அடிக்கிற மாரி இருந்தா தான் இதுல வந்து எந்த காம்பினேஷனோட வின் பண்ணலாம். பிரசாந்த் வீர், கார்த்திக் சர்மா காம்பினேஷன் கூட வின் பண்ணலாம். பட் நம்ம ஆன் பேப்பர்ல கரெக்ட்டா பிளான் பண்ணிட்டு போணும். நம்ம வந்து அதாவது எப்படின்னா லக்ல அது நடக்குமான்னு எதிர்பார்க்கிறத விட, எது உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் எப்ப தோணுதோ அத பண்ணியிருக்கலாம். ஸோ நான் சொல்றப்ப இப்போ ஹோல்டர் வந்து எல்லாரும் ஹோல்டர் ஸ்டாட் அது சரியில்ல, இது சரியில்ல. பட் ரீசன்ட் 1 இயரா டீசென்ட்டா தான் இருந்திருக்காரு. இன்ஃபாக்ட் சிஎஸ்கேவே அந்த ஹோல்டர்க்குலாம் போனாங்க. எடுக்க முடியல. ரீசன் ஏன்னா, அகைன் யங்ஸ்டர்ஸ்க்கு இவ்ளோ செலவு பண்ணத நம்ம பெருமையா எடுத்துக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து அ பும்ராவ எவ்வளோக்கு எடுத்தாங்க மும்பை? 1.2 க்ரோர்க்கு எடுத்தாங்க. ஹர்திக் பாண்டியாவ ரூ. 10,00,000 எடுத்தாங்க. பிட்காயின கம்மி ரேட்டுக்கு வாங்குறது தான் வந்து பிட்காயின் வேல்யூ தான். பட் நீ வந்து கம்மி ரேட்ல வாங்கி பெரிய லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்றது தான் உன்னோட ஸ்மார்ட்னஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து அவ்ளோ அவுட் அண்ட் அவுட் நீ வந்து கார்த்திக் சர்மாவுக்கு போற, பிரசாந்த் வீருக்கு போறன்னா, இட் டசன்ட் ஷோ யூர் ட்ரஸ்ட் ஆன் யங்ஸ்டர்ஸ். இட் ஷோஸ் யூர் லேக் ஆஃப் ஸ்கவுட்டிங். அதாவது என்ட்ட ஒரு 5 பிளேயர் ஒரு யங்ஸ்டர் என்ட்ட பொட்டன்ஷியலா தெரிஞ்சா தான், நான் சரி ஓகே இவன் பிரைஸ் அதிகமா போயிட்டான். நம்ம செகண்ட் ஆப்ஷன் போலாம். நம்மட்ட இன்னொரு ஆப்ஷன். அப்ப நீ ஸ்கவுட்டிங்கே இந்த 2 பிளேயர் தான் பண்ணி வச்சிருந்திருக்க மொத்தமாவே. வேற எந்த பிளேயருமே நீ ஸ்கவுட் பண்ணலங்கறனால தான் நீ அவுட் அண்ட் அவுட் அவ்வளோ பிரைஸ் போக முடியுது. இட் ஷோஸ் யூர் லேக் ஆஃப் ஸ்கவுட்டிங். இப்ப போன வருஷம் பிரியங்க் ஷாரியா எவ்வளோக்கு எடுத்தாங்க பஞ்சாப்? வெறும் 3.8 கோர்ஸ். சூரியவம்சி 1.1 க்ரோருக்கு. இப்ப அவன் டெஃபினட் பிளேயிங் லெவன்ல இருக்கான். இவன்லாம் வந்து டெஃபினட் பிளேயிங் லெவன் டைரக்ட்டா டெஃபினட் பிளேயிங்ல வந்துட்டான். டிக்வேஷ் ரத்தி 30,00,000.
யங்ஸ்டர்ஸ வந்து எடுத்து ஆட வைக்கிறதோட அட்வான்டேஜ் யூ பை அட் லோ பிரைஸ் அண்ட் கெட் கிரேட் பெனிஃபிட்ஸ். யூசுவலா நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த அன்கேப் பிளேயர் மாஸ் ஆகுறது எப்புட்ன்னா, கொஞ்சம் பிரைஸ்க்கு எடுத்துட்டு ஒரு 3 சீசன் அவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவான். அதுக்கு அடுத்த ரெனியூவல்ல அவங்க வந்து ரெனியூவல் குடுப்பாங்க. லைக் அ, ஆக்ஷனுக்கே போக விடாம, லைக் ரெனியூவல் ம். குடுத்து அவனுக்கு குரோர்ஸ் அப்படி ரைஸ் பண்ணுவாங்க. அப்படி வரதான். பட் இப்ப ஓகே. நம்மளுக்கு லைக் அதெல்லாம் நம்ம போன நமக்கு வீடியோல இப்போ இப்போ ஒண்ணும் இல்ல ப்ரோ. நம்மளுக்கு ரிஸ்வியே இப்படி பேக் ஃபயர் ஆச்சு. எடுத்து ஃபர்ஸ்ட்டு வந்து ரிஸ்வி மேல கூட நான் குறை சொல்லல. அவனுக்கு ப்ராப்பர் சான்ஸ் குடுக்க முடியல. அவன ஒரு காம்பினேஷன்ல உட்கார வைக்க முடியல எடுத்தது. 7.8 குரோஸ் என்னமோ போட்டு எடுத்து. அப்புறமேட்டு கடைசியா அவனால இறக்குனப்ப பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அது கடைசியா உங்களுக்கு டேமேஜ். பட் அது என்னன்னா 7.8ங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்ல. நீ வந்து இங்க அவுட் அண்ட் அவுட் இருந்ததுல 70% வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்ட. இந்த 2 யங்ஸ்டர்ஸ்ல. சோ அது வந்து உனக்கு பேக் ஃபயர் ஆக்கான சான்சஸ் ஜாஸ்தி. அத நான் என்ன சொல்றேன்னா, இட்ஸ் நாட் அ ஸ்மார்ட் மூவ். இட்ஸ் a லேக் ஆஃப் ஸ்கவுட்டிங். சலீல் அரோரா பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்எச் வந்து 1.5 crore எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம வந்து அவன் பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 200 ஸ்ட்ரைக் ரேட் பக்கமா ஆடிருக்கான் எஸ்எம்ஏடி ஃபுல்லா. இப்ப அவனும் ஒண்ணும் மோசமான பிளேயர்லாம் கிடையாது. பட் அவன் பிக் பண்ண முடிஞ்சிருக்கு எஸ்ஆர்எச். அப்புறம் நம்பளோட இன்னொன்னு நம்ம வீக்னஸ டார்கெட் பண்ணியிருந்தோமா, இப்ப அக்யூப்தார் வந்து 8.4 crore வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அவன் வந்து உனக்கு நியூ பால் பவுலரு. நல்லா ஸ்விங் பண்ணுவான். நல்ல பெர்ஃபார்மன்ஸ். உனக்கு பவுலிங்ல பெரிய ஓட்டை இருக்கு. உனக்கு வந்து பேக்கப்பே இல்ல. கலீலும், கம்போஜியும் சி வுட்டா. 2 ஓட்ட இருக்கு மெயினா. டெத் பவுலிங் இல்ல. அது ஒரு பெரிய ஓட்ட. டெஃபினெட்லி உண்ம. அதுக்கு வந்து ஆக்ஷன்ல பெருசா பெரிய அளவுல ஆப்ஷனே இல்ல. மேபி ம், ம், ஜேசன் ஹோல்டர் வுட் ஹவ் ஃபிட் பெர்ஃபெக்ட்லி இன் அவர் பிளான்ஸ். ம், அண்ட் அதுக்கு போக முடியாதது காரணமே நீங்க சொல்ற மாரி லைக் மித்த பிளேயர்ஸ்ல நெறைய செலவழிச்சதுனால, மித்த பேர் டீம் ஏத்தி விட்டு ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி இல்லாதனால. ஸோ அந்த டெத் பவுலிங் ஆப்ஷன வுட்டா கூட, நமக்கு ஓப்பனிங் பவுலர் போடுற 2 பேர் ஹூ இஸ் லைக் கலீல் அஹ்மத் அண்ட் கம்போஜுக்கு நமக்கு பேக்கப் இல்ல பெருசா. லைக் ம். அது அவங்களே வந்து ஒரு பேக் பிளேயர் லெவல்ல தான் இருக்காங்க. லைக் அவங்களே இன்னும் லெஜெண்ட் ஸ்டேட்டஸ்க்குலாம் வரல. ஸோ அவங்களுக்கு நமக்கு பேக்கப் பவுலர் இல்லன்றப்போ, வி குட் ஹவ் கான் ஃபார் அகீப் தர் ஈசிலி ஆஸ் அன் இந்தியன் ஓப்பனிங் பவுலர் பேக்கப். எஸ் இப்ப மேட் ஹென்ரி ப்ரோ எடுத்துட்டோம். இன்னொன்னு ஐல் ஆட் சம்திங். அக்யூப்தார் கேன் ஹிட். ஆ ஆக்சுவலா ரோவர் எண்ட்ல ஹி கேன் ஆல்சோ ஹிட் அ ஃபியூ ரன்ஸ். 30 ரன் 30, 25, 30 ரன் தாராளமா அக்யூப்தார் ஆல்சோ கேன் ஹிட். ஆ இப்ப என்னன்னா, இட் கேன் வொர்க் எய்தர் அக்யூப்தார் வந்து வர இதுல ஃப்ளாப் ஆவலாம். நம்மளுக்கு கார்த்திக் சர்மா இது எடுத்தது எல்லாமே பயங்கரமா ஹிட் ஆவலாம். பட் வந்து இது பர்ப்பஸா நடந்திருக்குமானா கிடையாது. அது வந்து நம்மளுக்கு ஏதோ லக் ஃபேவர் ஆயிடுச்சு. சரி இவன் பண்ண சொதப்பல்லயும் எப்படியோ சம்மோன் ஹஸ் ஸ்டெப்ட் அப் அண்ட் டெலிவர்ட் தான். இப்ப எப்படின்னா அந்த விவேக் காமெடி ஒண்ணு இருக்குல்ல. இவன் அழுதுட்டு இருப்பான் விவேக். டக்குன்னு எப்படி இந்த சாதனைய பண்ணீங்கன்னோனே அப்படியே டக்குன்னு சமாளிச்சு அந்த மாரி தான் இது வந்து வொர்க் அவுட் ஆச்சுன்னா, ஃப்ளெமிங் அப்படிதான் வொர்க் அவுட் ஆகணுமே தவிர, இது எல்லாமே வந்து ஆக்ஷன்ல சொதப்பல் தான் பண்ணியிருக்காங்க. அது வந்து நம்ம மறுக்கவே அதான் முடியாது. அதாவது கம்ப்ளைண்ட் என்னன்னா, ஆக்ஷன்ல நீங்க நல்லா பிளேயர் எடுக்கலன்றது கம்ப்ளைண்ட்டே கிடையாது. ஆக்ஷன்ல உங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நம்ம டீமுக்கான ஸ்ட்ராட்டஜி இருந்த மாரி தெரியல. ம். செகண்ட் ஆஃப் ஆல் யுவர் பிளான்ஸ் வேர் ஓப்பன்லி எக்ஸ்ப்ளாய்டட் பை அதர்ஸ். இது 2 தான் நடந்தது மெயினா. அதுதான் வந்து ம். உண்ம. நம்ம டீமுக்கான ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, ஒண்ணு அ ஹிட்டர் பிளஸ் டெத் பவுலிங் ஆப்ஷனா இருந்த ஒன்லி ஆப்ஷன் ஜேசன் ஹோல்டருக்கு ஆல் அவுட் போயிருக்கலாம். அவன் வந்து மிட் பிளேயர் தான்றதுனாலுமே கூட, அட்லீஸ்ட் ஹி வில் ஆட் அ டெத் பவுலிங் ஆப்ஷன். நவ் கரண்ட்லி வி ஆர் டிபெண்டன்ட் ஒன்லி ஆன் எலிஸ். அதுக்கு அதுக்கு ஒண்ணு போயிருக்கலாம். இல்லையா, லைக் நம்ம ஓப்பனிங் இந்தியன் பேசர்ஸ்க்கு ஒரு இந்தியன் பேசர பேக்கப்பா போயிருக்கலாம். இந்த மாரி நமக்கு இருக்கிற ஹோல்ஸ்க்கே அவங்க பிளான் இல்லாம போன மாரி தெரியுது. நமக்கு இது கிடைக்கலன்னா, இவங்க தான் நான் டெஸ்ட் பண்ணேன். இவங்கள தான் நான் எடுப்பேன் அப்படின்னு போன மாரி இருக்கு. அண்ட் அதர் டீம்ஸ் ஆல்சோ பெர்ஃபெக்ட்லி நியூ தட் யூ வில் கோ ஆல் அவுட் ஃபார் தோஸ் 2 பிளேயர்ஸ். அது வந்து லேக் ஆஃப் ஸ்கவுட்டிங் தான் அகேன் காட்டுது. உன்ட்ட அதாவது நீ அவனுக்கு போவன்னு தெரிஞ்சுக்க மட்டும் அவங்களுக்கு தெரியல. அது மட்டும் தான் உன்ட்ட இருக்கு. வேற எதுக்கும் போமாட்டேன்னு தெரிஞ்சிருச்சு. லேக் ஆஃப் ஸ்கவுட்டிங்கா, லேக் ஆஃப் பிளான்ஸானே தெரியல. நம்மகிட்ட 2மே. ஒரு அது அஃப்கோர்ஸ் 2மே. இதுல டவுட் ஆ வேணாம் 2மே. ஏன்னா, நீங்க சொல்ற லேக் ஆஃப் ஸ்கவுட்டிங் இருக்கு. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, ஒரு மெதப்பு. நம்மட்ட 40 க்ரோர்ஸ் இருக்கு. இவங்க 2 பேரையும் நம்ம என்ன ஆனாலும் எடுத்துறலாம். அப்படின்னு போயி ஒரு இது பண்ண மாரியே இருக்கு எனக்கு. மெதப்பு பாயிண்ட்ல என்ன சொல்ல வரேன், அடுத்த நாள் நான் வந்து ஸ்ரீகாந்தோட Instagramல பார்க்குறேன். சிகார் வச்சுட்டு இப்படி கெத்தா ஒரு ஃபோட்டோ. அதாவது ஒரு பொட்டா புள்ள உன்னை ஏமாத்தி, அழகா உன் பர்ஸ காலி பண்ணி, வேற எந்த பிளேயரும் எடுக்க விடாம பண்ணிப்புட்டா. அத பண்ணா நீ என்னடான்னா, இங்க வந்து ஃபோட்டோக்கு போஸ் குடுத்து இன்னொன்னு ஆக்ஷன்லயும் கொஞ்சம் ஷார்ப்பான பீப்பிள் உட்காரணும் ப்ரோ. இது வந்து நான் கண்டிப்பா சொல்லியே தீருவேன். நான் வந்து ஓப்பனா சொல்றேன். இவரு சிஇஓ காசி விஸ்வநாதன் இன்டர்வியூஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வரைக்குமே தோனி 1 டே முன்னாடி தான் கால் பண்ணி சொல்லுவாரு. பெரிய பிளானிங்லாம் கிடையாது. கடைசியா ஓரளவு கட் ஃபீலு இவன்லாம் செட் ஆவான் அப்படின்னு சொல்லி, தோனி ஒரு நாள் முன்னாடி கால் பண்ணி சொல்லுவாரு. அத போய் இவங்க பிளேயர் எடுத்துட்டு வருவாங்க. இவரு எப்பயுமே ஓப்பனா என்ன சொல்றாரு, என் தலைவனுக்கு என்ன வேணுமோ அத நான் எடுத்துக்குவேன். பட் தே ஹேவ் ரியலைஸ்ட் திஸ் ஸ்ட்ராட்டஜி வில் நாட் வொர்க் ஃபார் லாங். பிகாஸ் ஏன்னா 2023லேருந்து அப்படியே ஐபிஎல் மாறிடுச்சு. இட் இஸ் நாட் 2022 வரைக்கும் அது வேற ஐபிஎல். 2023 லாஸ்ட் 3 இயர்ஸாவே வேற ஐபிஎல். ஆக்சிடென்ட்லி 2023ல அதுக்கு ஏத்த மாரி நம்மட்ட ஒரு டீம் இருந்துச்சு. அதனால நம்ம வின் பண்ணிட்டோம்.
பட் அதுக்கப்புறமேட்டு யூ கேன் சீ இட் ஹஸ் பீன் வெரி பிக் டவுன்ஃபால். காரணம் என்னன்னா, ஐபிஎல் ஹஸ் சேஞ்ச் ஃபார் குட். அதோட ஹிட்டிங் ஸ்டைல் எல்லாமே மாறிடுச்சு. அண்ட் பிளஸ் என்னன்னா, அவன் வந்து நெறைய டெக்னாலஜிஸ் உள்ள யூஸ் பண்ணி ஏஎம்எல் யூஸ் பண்ணி வ டேட்டா எடுத்து எந்த காம்பினேஷன் கரெக்ட்ன்னு ரொம்ப ப்ரீ பிளான்ட் டீடைல்டு ஒர்க்கா பண்றான். அஃப்கோர்ஸ் தோனியோட அந்த இன்டெலிஜென்ஸும் யூஸ் பண்ணணும். பட் அத மட்டுமே டிபெண்ட் பண்ணி போகக்கூடாது. அதையும் ஒரு ப்ரோ உனக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜா கரெக்ட், ஒரு அசெட்டா கரெக்ட். பெரிய ராண்ட் ஒண்ணு இருக்கு. இது அ சொல்றதுக்கு ஓகேவா உங்களுக்கு நான் சொல்றேன். சொல்லுங்க ப்ரோ. இப்ப என்ன மேட்டர்ன்னா, நீங்க சொன்ன அந்த தோனி மேட்டர் இருக்குல்ல, அ, அதுல வந்து இந்த ஏஐஎம்எல் அதெல்லாம் உட்டுருங்க ப்ரோ. அ, இது வந்து லைக் நான் வந்து வேணும்னே தோனிய வந்து உறிஞ்சி எடுக்கிற சொல்ற மாரி இருக்கும். பட் ஐ ஹேவ் த ஃபேக்ட்ஸ் அண்ட் ஐ ஹேவ் சீன் த ரியாலிட்டி அதனால நான் சொல்றேன். அ. தோனி இஸ் அன் ஆன் ஃபீல்ட் டாக்டிஷியன் அன்லைக் எனி அதர். கிரிக்கெட் ஹிஸ்டரியில அப்படி ஒரு ஆன் ஃபீல்ட் டாக்டிஷியன் கிடையவே கிடையாது. ஸோ நீங்க வந்து த ஒன்லி கேப்டன் இன் கிரிக்கெட் ஹிஸ்டரி டூ ஹேவ் ஒன் கப்ஸ் வித் டிஃபரண்ட் கோர்ஸ். நீங்க பார்த்தீங்கன்னா 2007 2020 வேர்ல்ட் கப்ல இருந்து 2010 ஒரு சிஎஸ்கே டீம், 2011 ஒரு சிஎஸ்கே டீம், அப்புறம் 11 வேர்ல்ட் கப் டீம், அப்புறம் ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி. அதுக்கப்புறமா இப்போ வந்து ஒரு இவ்வளோ கேப் விட்டு 2018ல ஒரு டிஃபரண்ட் கோரோட சிஎஸ்கே டீமோட ஒரு கப்பு, 21ல ஒரு கப்பு, 23 ஒரு கப். இது எல்லாமே கம்ப்ளீட்லி டிஃபரண்ட் டீம். இந்த டீம் எல்லாத்தோடையுமே ஹி இஸ் ஏபிள் டு வின் கப்ஸ்னா தட் இஸ் பிகாஸ் ஹி இஸ் அன் ஆன் ஃபீல்ட் மேஜிஷியன். ஸோ அவர்ட்ட வந்து சிஎஸ்கே ஹஸ் ஆல்வேஸ் பீன் அ மீடியாக்கர் டீம் ஆன் பேப்பர் தான். எப்பவுமே நீங்க சீசன் முடிச்சு ரிவ்யூ பார்த்தீங்கன்னா, ரிவ்யூ சொல்றவங்கலாம் டாப் 4ல சிஎஸ்கே பிரெடிக்ஷன்லயே இருக்காது. ஆனா நம்மாள் ஏதோ ஒண்ணு பண்ணி டாப் 4ல வந்து அதுக்கப்புறம் பிளே ஆஃப்ல சோக் பண்ணி அங்கிட்டு இங்கிட்டு நம்மால் அங்கிட்டு இங்கிட்டு ஒரு ஒரு ஃபீல்ட் சேஞ்ச் பண்ணுவாரு. ஒரு லைட்னிங் ஸ்டம்பிங் பண்ணுவாரு. அப்படி இப்படி முடிச்சிரும். லைக் இந்த ஹேடன் வந்து பொலார்ட் கேட்ச் பிடிக்கிறதுலேருந்து கில்ல 2023 ஃபைனல்ல ஸ்டம்பிங் பண்ற வரைக்குமே இட் இஸ் ஆல் இஸ் ஆன் ஃபீல்ட் பிரில்லியன்ஸ் தட் இஸ் டேக்கன் யூ ஃபார்வர்ட். ஸோ வென் யூ ஹேவ் ஹிம் ஆஸ் கேப்டன், எஸ் இட் இஸ் அக்ரியபிள் தட் நீங்க வந்து தோனி முந்தின நாள் கால் பண்ணி சொல்ற டீம் எடுத்துட்டு போனா இட் மைட் ஒர்க் ஃபார் யூ. பிகாஸ் அவர் வந்து ஹி வில் ஹேவ் அ பிளான் ஃபார் த டீம் அண்ட் யாராவது ஒர்க் ஆகலைன்னா ஹி ஹாஸ் த பவர் டு சே நீ உட்காரு நான் இன்னொருத்தனை ட்ரை பண்ணிக்கிறேன். இந்த அட்வான்டேஜ் எல்லாமே கேரி ஓவர் ஆகிறப்போ ஹீ கேன் மேக் தட் டீம் ஒர்க். பட் வென் ஹீ இஸ் ஃபேடிங் அவே, லைக் ஹீ இஸ் ரைட் நவ் ஹீ இஸ் ஃபேடிங் அவே, he is not going to be the captain, he is not even going to play, he is going to be the impact player looks like. So அவர் வந்து when he is fading away, when he is not behind the stumps, you don't have the same advantages. இந்த முட்டை தூக்கிட்டு ஃபேன்ஸ் வராங்க ப்ரோ. நான் 2021 கப்பே நான் வந்து ஷர்துல் தாக்கூரை வச்சு ஜெயிச்சேன், பிராவோவை வச்சு ஜெயிச்சேன், தீபக் சஹாரை வச்சு ஜெயிச்சேன் அப்படின்னு பேசுறாங்க ப்ரோ. டேய் அந்த டீமை டைரக்ட் பண்ண கேப்டன் உங்கள்ட்ட இல்லடா. ஐம் நாட் டிஸ்கிரெடிட்டிங் ருத்துராஜ் கைக்வாட் ஹியர் அட் எனி பாயிண்ட். நோ அதர் கேப்டன் இஸ் அட் எம்எஸ் தோனிஸ் லெவல். நீங்க வந்து இப்போ ரஜத் பட்டிதார் ஆஸ் அ கேப்டன் ஹஸ் ஒன்லி பீன் லைக் சக்சஸ்ஃபுல் லைக் ஃபர்ஸ்ட் டெஸ்டே வந்து ஆர்சிபி போன சீசன் தான் அண்ட் ஹி ஒன் த கப். இஸ் இட் பிகாஸ் இஸ் கேப்டன்சி பிரில்லியன்சி அ லிட்டில் பிட் எஸ். பட் தே கேவ் இம் த பெர்ஃபெக்ட் டீம். அவனுக்கு வந்து நீங்க வந்து பெர்ஃபெக்ட் டீமை கொடுத்தா தான் ஹி கேன் டெலிவர். ஸோ சிமிலர்லி நீங்க வந்து திடீர்னு ருத்ராஜ் கைக்வாட்ட போயிட்டு எம்எஸ்டிக்கு எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆச்சுப்பா, நான் இந்த மிட் டீம் தான் எம்எஸ்டி கொடுப்பேன், அந்த மிட் டீமை அவர் மாஸ் டீமா கன்வெர்ட் பண்ணி ஹி வில் மேக் இட் வின் நீங்க ருத்ராஜ் கைக்வாட் போயிட்டு நின்னீங்கன்னா யூ கேன் ஆல்சோ நாட் எக்ஸ்பெக்ட் டீம் டு டெலிவர் கம்ப்ளீட்லி. ஸோ இதை வந்து ஒரு பாயிண்டா வந்து நாங்க வந்து அதுக்கு ஒரு கமெண்ட் போடுறோம் ப்ரோ. சிவம் துபே வச்சு டெத் போலிங் போட்டு கப் அடிச்சு காட்டுறோம் பாக்குறியா அப்படின்னு அந்த கமெண்ட் போடுறான் ப்ரோ. செம்ம டென்ஷன் ஆகுது எனக்கு இதெல்லாம் படிச்சுட்டு. நீங்களாம் வந்து எடிட் மட்டும் தான் பார்ப்பீங்களாடா? அதாவது ஒரு மேட்சை வந்து கொஞ்சமாச்சு ஒரு பேட்டர்ன் ரெகக்னிஷன், ஒரு அனாலிசிஸ் இதெல்லாம் பார்க்கவே மாட்டீங்களா? எடிட்டை மட்டும் தான் பார்ப்பீங்களாடா? யூ டோன்ட் ஹேவ் ஆஸ் அ டீம், யூ டோன்ட் ஹேவ் அ குவாலிஃபிகேஷன் வித்வுட் எம்எஸ் தோனி. தட் இஸ் யுவர் டீம்ஸ் ரியாலிட்டி. எனக்கு என்னன்னா, ஐ ஹேவ் 1 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ப்ரோ. என்னன்னா, நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஓகே. நான் எனக்கும் அண்டர்ஸ்டாண்டபிள் தான். தோனி இதுவரைக்கும் வந்து அவங்க டீம் மீட்டிங்கே கிடையாது. ஸ்ட்ராட்டஜி டிஸ்கஷன்லாம் ரொம்ப கம்மி. தோனி இஸ் அன் ஆன் ஃபீல்டு மெஜிஷியன். நீங்க சொன்ன மாரி எப்படின்னா, அங்க போயிட்டு அந்த ஒரு 6 ஹவர்ஸ் அந்த 5, 6 ஹவர்ஸ்ல ஏதோ ஒரு வேலைய பார்த்து விட்டுருவாப்புல. இங்க, இங்க, அங்க, அங்க, அங்க டக், 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 டக். அது ஏன்னா அது அன்பிரெடிக்டபிளா போயிரும். அவன் ஒரு பிரெடிக்டட் பிளான்ல வருவான். இவரு என்ன யோசிப்பார்ன்னு இவருக்கே தெரியாது. அப்புறம் அவன் என்ன கவுண்டர் பண்றதுக்கு யோசிச்சுட்டு வருவான். ஸோ அதனால அது கரெக்ட், கரெக்ட். ஓகே. பட் ஐ அம் சேயிங் ஈவன் இஃப் தோனி இஸ் கேப்டனிங் ரைட் நவ், தோனி இஸ் இன் ஹிஸ் ஃபுல் பிரைம், தட் இஸ் நாட் எனஃப் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் ஐபிஎல். இப்ப இருக்க ஐபிஎல்லோட கரெக்ட். லெவலுக்கு அது பத்தாது. புரியுதுங்களா? சத்தியமா பத்தாது. அந்த அந்த டைம்ல ஏன்னா மத்தவன் டொக்கையா இருந்தான். தலை மேல அடிச்சு டக்கு டக்குன்னு தலை ஏதாச்சும் போட்டு இல்ல ப்ரோ. பண்ணிட்டாரு. இல்ல அதாவது நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். பட் நமக்கு முன்னாடியுமே அது பத்தல. சி 2013 to 2020 we only had one cup. ம். Mumbai hit 5 cups in that point ம். because Mumbai trusted data. Hitman, Rohit Sharma had a core bro. Like Hardik Pandya, Bumrah, பொல்லாட். Pollard, Malinga. இந்த 5 பேர் கோர் இல்லாம Mumbai has nothing. So நீங்க வந்து அந்த 2013 to 2020 we already lost.
because ஆமா. we were fully on MS Dhoni's trust, and MS Dhoni himself couldn't beat Mumbai's scouting and Mumbai's analytics and Mumbai's data analytics and Mumbai's ML or whatever. Even MS Dhoni knows that he cannot beat. But when Mumbai has a downfall beyond, like when the biggest downfall of Mumbai is Malinga retired, Pollard retired at the same time. அவங்க வந்து அந்த கோரை they are still unable to build. That is why you are not able to, like, that is why MSD got another 2 cups in between. If Mumbai has a similar core, MSD's on-field magic will not work against data analytics and ML. Reality. We already have proof that MSD's on-field magician is alone not enough. 2013 2020 நமக்கு ஒரு பெரிய ப்ரூஃப் தான். ஸோ நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து பவுலிங் மொக்கையாக இருந்தாலும் நாங்கள் கப்பு அடிச்சிருக்கோண்டா அப்படின்னு நீங்கள் சொல்கிறதே, இட் இஸ் அ லைக் இன் செவரல் லெவல்ஸ் இட்ஸ் ராங். இட்ஸ் ஜஸ்ட் ஸ்டூபிடிட்டி அண்ட் கோப். அதுதான் உண்மை. தோனியோட அப்ரோச் என்னன்னா, நான் அவர் எடுக்கிற டீமே ஐ ஹேவ் டு மேக் இட் டு பிளே ஆஃப்ஸ், அவ்வளவுதான். பிளே ஆஃப்ஸ்க்கு அப்புறம் போறது வந்து ஜாக்பாட். அது வந்து என் கையில கிடையாது. பிளே ஆஃப்ஸ் வரைக்கும் போறதுக்கு ஒரு டீம், அவர் வந்து 4th பொசிஷன் வரைக்கும் போற மாதிரி ஒரு டீம் எடுக்கணும். இப்ப அவன் எப்படின்னா, போன வருஷம்லாம் நம்மளுக்கு ஒரு மிடில் ஆஃப் த சீசனே தெரிஞ்சு போச்சு. எவன் கப் அடிப்பான், எவன் ஃபைனல்ஸ் வருவான், பஞ்சாபா வரும், இல்ல இவன் ஆர்சிபி வரும். இப்ப அப்படி எல்லாருமே டாப் 2க்கு டார்கெட் பண்றாங்க ப்ரோ. 3, 4லாம் கப் கிடையாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். See, the ம், only ம், team to have one cup not finishing in top 2 is SRH in 2016 ம், 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 ம். in entire playoff history, which is from 2011. playoff historyலயே டாப் 2ல ஃபினிஷ் பண்ணாத கப் ஜெயிச்ச ஒரே டீம் SRH. ஸோ எவ்ரிபடி இஸ் எய்மிங் ஃபார் டாப் 2. ஸோ இந்த சேம் டாப் 4 இது வந்து ஓகே நம்ம குவாலிஃபை ஆயிட்டோம் அப்படின்ற மன நிம்மதியை வேணா தரலாமே தவிர, இஃப் யூ ஆர் 3 or 4, யுவர் சான்ஸ் ஆஃப் வின்னிங் த IPL இஸ் லெஸ் than 10%. ஐ வாஸ் கமிங் பேக் டு திஸ் பாயிண்ட். நீங்க கரெக்டா மும்பையோட பெர்செப்ஷன் எடுத்து வந்திருக்கீங்க. ஒரு வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன், எல்லாரும் போய் பாருங்க. ஸோ வந்து அதுல வந்து ஆகாஷ் அம்பானி என்ன பேசுறாருன்னா, லைக் அந்த ரீசஸ் டைம்ல வந்து அவர் வந்து எதுக்காக வந்து நாங்க வந்து கேமரன் கிரீனுக்கு வந்து பிட் பண்ணோம். டோட்டலா ஒரு அரௌண்ட் 12-15 மினிட்ஸ் பேசுறாரு. அவர் பேசுறதுல இருக்க இன்டெப்த் நாலேஜ் கிளாரிட்டியை நீங்க பாருங்க. அண்ட் ஹீ இஸ் த ஒன் சிட்ஸ் வித் த பேடல் இன் மும்பை டேபிள். ஃபார் எக்ஸாம்பிள் அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப கேட்பாங்க, இது வந்து நீங்க கிரீனுக்கு பேடல் தூக்குனது வந்து லைக் வேர் யூ டேக்கிங் டிக்கெட் அதர் டேபிள்ஸ், அது சும்மா ஏதோ ஃபன்னுக்கு பண்ணீங்களான்னு கேட்டப்ப அப்போ அவன் என்ன சொல்றான், கேமரான் கிரீன் ஃபர்ஸ்ட் விளையாண்டது வந்து எங்க டீமுக்கு தான். ஸோ அது ஒரு ஹோமேஜா நான் வந்து அவங்களுக்கு அவருக்கு வந்து பிட் பண்ணேன். ஸோ எனி டைம் ஹி வில் பி வெல்கம்ட் இன் மும்பை இந்தியன்ஸ். ஸோ எனி டைம் ஹி கம்ஸ் ஃபார் த ஆப்ஷன் தேர் வில் பி பிட் ஃப்ரம் மும்பை இந்தியன்ஸ். அவன் என்ன பண்றான், ஒரு பிளேயரை கவரும் பண்ணிடுறான். பேக்கப் 1 யாரு, பேக்கப் 2 யாரு, இந்த பிளேயருக்கு வெறும் 2.25 கோடி வச்சு போனவன் எல்லாமே சொல்றான். அப்புறமேட்டு எதுக்காக சர்துப் டிராக்கல் கிரியேட் பண்ணுவோம், இல்ல மும்பைக்கார் லோக்கல் ஒரு ஆள் வேணும். அப்புறமேட்டு இப்ப எடுத்த ஒரு சின்ன இங்கேயும் இருக்க டொமஸ்டிக் பிளேயர், அன்கேர்டு பிளேயர் பத்தி அவன் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இங்க செஷன்ஸ்ல இருந்தான், மும்பை கேம்ப்ல இருந்தான், நெட் பவுலரா இருந்தான், இப்போ வந்து இங்க கொண்டு வந்திருக்கோம், இவரு கிடைக்கிறது கஷ்டம்னு யோசிச்சு இது எல்லாமே இன்டிட்டா புட்டு 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 வைக்கிறான். ஐ டோன்ட் திங்க் தட் சேம் பொட்டன்ஷியல் இஸ் தேர் வித் இன் சிஎஸ்கே ஆக்ஷன் டேபிள். ஏன்னா நீ 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஆக்ஷன் எடுத்து பழக்கம் கிடையாது. தோனி சொல்லுவாரு, என் தலைவனுக்கு என்ன வேணுமோ நான் எடுத்துட்டு வந்துடுவோம், அவ்வளவுதான். அவரை வந்து அவங்களோட டோட்டல் கல்ச்சரே இப்போ கூட காசி விஸ்வநாதன் இன்டர்வியூலாம் போய் பாருங்க ப்ரோ. தலைவன் இருக்கின்றான், தலைவனுக்கு எல்லாம் தெரியும். இவங்க வந்து இன்ஸ்டாகிராம் ரீல் போட்டு ரீஷேர் லைக் வாங்குறதுக்கே இவங்க பேசுறாங்க ப்ரோ. இவங்க பேசுறத பார்த்தா ஒரு குவைட் சீரியஸ் அபௌட் இட். வாட், அவருக்கு ரீல் இன்ஸ்டா ரீல் அவருக்கு தெரியாது. அவர் நிஜமாலவே இன்னுமே அவர் வீட்டுல போட்டோ தோனி போட்டோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் எல்லாம் பாத்துக்குவார். நான் என்ன சொல்றேன், இன்னொன்னு ஹி சேயிங் தட் தோனி வந்து தலைவன் வந்து ஆர்டர்னு சொல்லிட்டாரு இந்த வருஷம், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற. அப்ப நீங்க யாரும் முடிவு எடுக்க மாட்டீங்க. இப்ப தோனி வந்து பிளேயிங் லெவல்ல செட் ஆகல, என்ன பண்ணுவீங்க? போய் சொல்லுவீங்களா ஏதாச்சும்? அப்ப சொல்ற ஐடியால இல்ல யாருமே. 11th செட் ஆகலாம் போய் சொல்ற ஐடியா இல்ல. அவரா டிசைட் பண்ணி விளையாடுறேன் பாரு, போறேன்னா அவரா எப்ப மனசு வந்து ரிட்டையர் ஆகிறோம் அப்பதான் நீங்க முடிவு எடுத்தீங்களா? அதாவது என்னன்னா, ஒர்க்கு வேற யாரோ பாக்குறாங்க, ஆக்ஷனுக்கு வேற யாரோ போறாங்க, டெசிஷன் மேக்கிங் எங்கெங்கயோ நடக்குது. இது நடல, இவர் தோனி வராரா வேலைன்னு அவரு தனியா டிசைட் பண்ணிக்கிறாரு. இதெல்லாம் சேர்ந்து கேப்டன் ருத்ராஜ்க்கு அவன் தலையில பிரச்சனைகள் எழுதி வச்சிடறானுங்க. சோ இப்ப என்னன்னா, எல்லா ஃபெயிலியரும் கடைசியா அவன் தாங்குற மாதிரி ஆயிரும். I don't say that this is going to be a bad season for us, but you can see what all mistakes இப்போ வரைக்கும் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்காங்கன்னு நான் சொல்றேன். ஏன்னா நீங்க you have to understand the team which is going to play for 2.5 months is going to carry all these people's mistakes. Management when management does any goof up, players carry the burden. அதுதான் பிரச்சனை. Players and the captain carry the burden. It even be the MS Dhoni வெறும் கேப்டனோட அந்த அவரோட கட் டெசிஷனை வச்சு இனிமேல் ஐபிஎல் ஆடப்போம். ஈவன் இஃப் இட் இஸ் பிரைம் MS Dhoni அந்த மாதிரி ஆட முடியாது. யூ வில் ஈட் டர்ட். அதுதான் உண்மை.
உனக்கு வந்து திங்க் டேங்க்ஸ் எல்லாம் எம்.எஸ். ஃபோக்கஸா அதுக்கு அதுக்கு அதுதான். எம்.எஸ். தோனி ஹஸ் ஆல்ரெடி ஈட்டன் டர்ட். 2013, 2014லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, வி ம். வில் கோ வித் வைப்ஸ் டீம் ப்ரோ. பேசிக்கலி நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட பேஸ் அட்டாக்கே இருக்காது. அ, நான் அ, டக்கி பாலிஞ்சர் இருப்பாரு. நம்ம அ, கப் அடிச்சிருவோம் 2 கப்பு. டக்கி அ, பாலிஞ்சர் வச்சு. அதுக்கப்புறம் 2018ல லுங்கி இங்கிடி நம்ம கிளிக் ஆயிருவோம். அப்போ ஒரு கப்பு. 2021 ஹேஸ். 2023 பத்திரானா. வி ஆல்வேஸ் ஹேட் டீசென்ட் பேஸ் அட்டாக் டூ வின் த கப். ம், 2013, 2014, 2015 பார்த்தீங்கன்னா, வி வில் ஈட் டர்ட். பிகாஸ் ம், வி டோன்ட் நம்மகிட்ட வந்து பேஸ் அட்டாக்கே இருக்காது. மும்பை ம், வருவான். வந்து போடுவானுங்க பாருங்க. மலிங்கா ஒரு சைடு போடுவான். அந்த இவன் ஒருத்தன் போடுவான். மெக்லென்னஹானா எவனோ ஒருத்தன் இருப்பான். ம், அவன் பேர் கூட ம், மறந்து போச்சு. போட்டு பவர் பிளேல 4 விக்கெட் போயிரும் ப்ரோ. ஜெயிக்கவே மாட்டோம். அந்த ம், சைக்கிளே அவுட் வாஷ் ஆயிரும். வி ஹேவ் ஆல்ரெடி ஈட்டன் டர்ட் வித் வைப்ஸ் ம், பேஸ்ட் டீம்ஸ். அ, So அ. it's just because of MS Dhoni's on-field tactics that we have come so far. So அதே நீங்க வந்து தூக்கிட்டு போனீங்கன்னா, we will eat more dirt. That is reality. என்ன சொல்றேன், யங்ஸ்டர்ஸ் எடுத்திருக்கணும். கம்மி பிரைஸ்ல பிரைஸ் அதிகமாயிடுச்சா, பேக்கப் பிளான் 2 என்ன? இந்தியால டேலண்டா இல்ல? இந்தியால என்ன இவங்க 2 பேர் தான் உனக்கு டாப் யங்ஸ்டர்ஸே. அப்போ உன் ஸ்கவுட்டிங் பிரச்சனை. நீ டேலண்ட்ட கரெக்ட்டா வந்து நீ வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணல. நீ வந்து கரெக்ட்டா எடுத்து வைக்கல. உன்னோட ஸ்கவுட்டிங் சரியில்லங்கிறனால தான் இந்த 2 பேத்தையும் நீ போய் முட்டிட்டு இருக்க. போன வருஷம் ஃபுல்லா நாங்க வந்து இல்ல என்னதான் இருந்தாலும் T20 இப்படிலாம் 6 அடிக்கிறாங்க. எங்களுக்கு அது புடிக்கல. எங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப ப்ராப்பர் கிரிக்கெட்டோட அணி இது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இப்போ போய் வேற ஆப்போசிட், அதாவது வச்சா குடுமி, சரைச்சா மொட்டைங்கிற மாரி அப்படியே ஆப்போசிட்ல போய் ஃபுல்லா மாத்தி அதையும் ஒரு சொதப்பல் பண்ணிட்டு வரான். திருப்பி அடுத்த வருஷம் என்ன பண்ணுவான்? ஷேன் வாட்சன் கால் அடிப்பான். "ஜி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தா ரிட்டயர்மென்ட்ல இருந்து ரிட்டர்ன் வரீங்களா?" அப்படின்னு சொல்லி ஃபோன் அடிப்பான். அண்ட் சிஎஸ்கே ஷுட் டெஃபினெட்லி லுக் அட் சேஞ்சிங் பீப்பிள் ஹூ சிட் அட் தி ஆக்ஷன். Auction on that auction table is like a poker table. ம். நீங்க வந்து போக்கர் ஆர் லைக் ரம்மி வாட்டெவர் இந்தியன் டெர்ம்ஸ் சொல்லணும்னா, நீங்க வந்து அத விளையாடும்போது, நீ உங்களோட கார்ட்ஸ வந்து ரிவீல் பண்ணாத மாரி ஃபேஸ வச்சுக்கணும். அண்ட் யூ ஷுட் கன்ஃப்யூஸ் தி ஆப்போனன்ட். நீங்க வந்து ஜெயிக்கிற நிலைமையில இருக்கிறீங்கன்னா, நீங்க வந்து ஃபோல்ட் பண்ற மாரியே விளையாடணும். ஐ அம் ம். கோயிங் டூ த்ரோ த கேம் அவேன்ற மாரியே விளையாடணும். அப்பதான் அவன் நினைப்பான், ஓகே போயிருச்சு போல அவனுக்கு. நம்ம ஆல் அவுட் போலான்னு அவன் நினைப்பான். அப்போ போயிட்டு நம்ம என்ட்ட வின்னிங் ஹேண்ட் இருக்கு அப்படின்னு காட்டுனோம்னா, நம்ம வந்து தட்ஸ் ஹவ் யூ வின் அட் போக்கர். தட்ஸ் ஹவ் யூ வின் அட் ரம்மி ஆர் வாட்டெவர். ஸோ நீங்க வந்து அந்த 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 ஸ்கில்ஸ் இருக்கிற ஒரு பீப்புளா நீங்க போய் உட்காத்தணும். லைக் சும்மா போயிட்டு, என்ட்ட எல்லாம் நான் இவனுக்கு இந்த பிளேயருக்கு போயே ஆகப் போறேன். இப்படி 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 ரைஸ் பண்ற மாரி போனீங்கன்னா, இட்ஸ் ஆப்வியஸ். லைக் அவன் வந்து நடுவுல ஒருத்தன் வந்து 2 கோடி ரைஸ் பண்ணிட்டு போவான். இன்னொருத்தன் வந்து இன்னொரு 2 கோடி ரைஸ் பண்ணிட்டு போவான். சும்மா விளையாடுவானுங்க அவனுங்க. இது போக்கர் எக்ஸாம்பிள் இன்னொன்னு ஆட் பண்ணிடுறேன். என்னன்னா, ஒரே கேம் அதுல நான் மொத்தமா கட்டுவேன். தெரிஞ்சு போச்சு. எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. என் கார்டு என்னன்னு தெரிஞ்சு போச்சு. நான் இந்த ஒரு கேம் தான் ஆடுவேன்னு தெரிஞ்சு போச்சு. அவன் அவன் வச்சு செஞ்சு விட்டுட்டு போயிட்டான். தெரிஞ்சு இந்த அக்யூப் தார்லாம் வந்து அவனுங்க ம். அந்த ஸ்கவுட்டிங் லிஸ்ட்ல இருந்தானுங்களே தெரியல. அங்க உட்கார்ந்து தான் கூகுள் பண்ணியிருப்போம்னு நெனைக்கிறேன். ஸ்ரீகாந்த்ல யார் இவர் அக்யூப் தார் பவுலர்ன்னு சொல்றாங்க. பிட் கலீல் கம்போஜ் சேர்த்தே நமக்கு இந்தியன் பேக்கப் யாரு? குர்ஜன்பீத் சிங் மட்டும் தானே. இவரு ப்ரோ ஸ்டார்க், முகேஷ் ஸ்டார். இந்த வருஷம் வந்து சனி லோரோரோ வந்து எஸ்ஆர்எஸ் போயிருக்கான் 1.5 க்ரோர்ஸ்க்கு. அவன் வந்து இதுல வந்து 195 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு இருக்கான் எஸ்எம்ஏடில. அக்யூப் தார் நான் சொல்லி முடிச்சிட்டேன். அசோக் சர்மா வந்து ஜிடி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான். 90 லேக்ஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான். அவன் வந்து போறது வந்து 145, 150. அப்புறம் குணால் சந்திரான்னு ஒருத்தன். அவன் 7 மேட்ச் தான் எஸ்எம்ஏடி ஆடிருக்கான். அதுலயும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ். அப்புறம் முக்தார் ஹுசைன் வந்து பாத்தீங்கன்னா 15 விக்கெட் எடுத்திருக்கான். பிரசாந்த் தீரோட கம்மி தான். 18 விக்கெட் பிரசாந்த் தீரோ எடுத்திருக்கான். பட் எக்கானமி பாத்தீங்கன்னா 6.5. இவெல்லாம் அன்சோல்டு. நான் என்ன சொல்ல வரேன், நீ வந்து உன்னோட பூல் ஆஃப் லிஸ்ட் அதிகமா இருந்திருக்கணும் யங்ஸ்டர்ஸோடது. இப்ப இவங்க தான் ஒஸ்ட், இவங்க தான் எதுன்னு நான் சொல்ல வரல. விளையாண்டாதான் தெரியுது. எல்லாருமே அன்டெஸ்டட் தான். இப்ப நான் சொன்னது அன்டெஸ்டட் தான். நீ சொல்றது அன்டெஸ்டட் தான். உன்னோட லிஸ்ட், நீ ட்ரஸ்ட் பண்ற யங்ஸ்டர்ஸ் வந்து ஜாஸ்தியா இருந்திருக்கும். நீ 2 பேர் எடுத்துட்டு போனதா உன்னால ஜேசனோட, அதாவது நான் என்ன சொல்றேன், உங்ககிட்ட யங்ஸ்டர்ஸும் இருந்திருக்கலாம், லிவிங்ஸ்டன் இருந்திருப்பான், ஹோல்டர் இருந்திருப்பான், எல்லாமே இருந்திருப்பான். இஃப் யூ ஆர் டன் யுவர் ஒர்க் ரைட், அவ்வளவுதான் சிம்பிள். நான் வந்து யங்ஸ்டர்ஸ் தப்பு சொல்ல வரல. இஃப் யூ ஆர் டன் யுவர் ஒர்க் ரைட், இது எல்லா பிளேயரும் நீ வந்து பிக் பண்ணியிருந்திருக்கலாம். ஆகாஷ் அம்பானிக்கு இருக்கிற நீங்க கமிட்மெண்ட் யோசிச்சுக்கோங்க. அவனுக்கு இருக்கிற மல்டிபிள் பிசினஸஸ் இது எல்லாமே யோசிச்சுக்கோங்க. அவன் வந்து என்ன சொல்றான்னா, லைக் ஹி சேயிங், அவன் வந்து சொல்றான் ப்ரோ. அவன் என்ன சொல்றான், நீங்க கட் ஃபீல் வச்சு போவீங்களா? இல்ல இல்ல, நாங்க கட் ஃபீல் வச்சு போக மாட்டோம். மோஸ்ட்லி பிளான் பண்ணி தான் போவோம். பிளஸ் வந்து யார் வந்து எந்த ரோலுக்கு சூட் ஆகுறாங்க, பிளஸ் வந்து பேக்கப் 1 இயர், பேக்கப் 2 இயர், பிளஸ் வந்து இந்த சீசன் நாங்க ஜெயிக்கணும். அடுத்தது எங்களுக்கு அடுத்த சீசனுக்கு எங்களுக்கு வந்து ஃபியூச்சர் நாங்க வந்து இப்ப பில்ட் பண்ணணும் ஃபியூச்சர் பிளேயர்ஸ. இவ்ளோ வந்து டீடைல்டா பேசுறான். வென் யூ சீ இன் சிஎஸ்கே, நீங்க வந்து இப்போ வந்து சிஎஸ்கே உங்களுக்கு இந்தியா சிமெண்ட்ஸ் ஆக்சுவலா வந்து பிர்லா குரூப் வித்துட்டாங்க. இட்ஸ் ஒன்லி பிசினஸ் தே ஆர் ரைட் நவ் ரன்னிங். ஆமாமா. அவங்களுக்கு வேற ஆமாமா. நீங்க அம்பானிக்கு இருக்கிற பிரச்சனை இவங்களுக்கு கிடையாது. திஸ் இஸ் த ஒன்லி பிசினஸ் ரைட் நவ் தே ஆர் ரன்னிங். இந்தியா சிமெண்ட்ஸ் கூட கிடையாது. இவரெல்லாம் இந்தியா சிமெண்ட்ஸ்ல இருந்து வந்தவர் தான் சிஇஓ காஷ் விஸ்வநாத். ஸோ வை கான்ட்
யூ டூ அ பெட்டர் ஜாப் தென் தெம். இதெல்லாம் ஸ்கவுட்டிங்னா ஒருத்தர் இருந்திருக்க மாட்டார் ஸ்ரீதர்னா. இன்னும் 2 பேர் இருந்திருப்பாங்க. இன்னொருத்தர் அந்த டீம் வந்து பெருசா தான் இருக்கும். அந்த டீம்ல இருக்கவங்கலாம் ஏன் நீங்க போய் உட்காரக்கூடாது? சோ தட் யூ கேன் டேக் ஸ்பான்டேனியஸ் ஷார்ப்பர் டெசிஷன்ஸ். ஒரு டெசிஷன் மேக்கர் இப்போ வந்து ரூபா குருநாத் உட்கார்ந்திருக்காங்கன்னா, சுத்தி மத்தவங்கலாம் ஷார்ப்பா ஒரு 3 பேர் போய் உட்கார்ந்தா ஏன் ஒய் நாட்ன்னு சொல்றேன். யூ கேன் டேக் இன்ஸ்டன்ட் ரைட் டெசிஷன்ஸ் ஸ்ட்ரெய்ட் அவே. யார் என்ன டவுன்ஃபால் ஃபேஸ் தான். அவங்களுக்கு வந்து இன்னொரு 2, 3 சீசன் அடி வாங்கி, கப் இல்லாம மண்ண கவ்வி, மும்பை அங்கிட்டு இங்கிட்டு ஜெயிச்சு, மித்த டீம்லாம் நம்மளோட கேட்ச் அப் பண்ணி, அப்புறம் அவங்களுக்கு ரியலைஸ் பண்ணா தான் உண்டு. அட் திஸ் பாயிண்ட் நான் என்ன சொல்றேன்னா, யூ டோன்ட் ஹேவ் டு பி ஸ்மார்ட் அண்ட் டூ ஆல் த வொர்க். அட்லீஸ்ட் டெலிகேட் ரைட். அந்த இல்ல டெலிகேஷனும் தப்பா டெலிகேட் இருக்கு. யாருக்கு டெலிகேட் பண்ணியிருக்கீங்கன்னு தான் பிரச்சனை. ஐ திங்க் அந்த அதான் ஸ்டீஃபன் ஃபிளெமிங் இவங்களுக்கு தான் டெலிகேட் பண்ணிட்டு இருக்கீங்க. சி வை இஸ் இந்த மேனேஜ்மென்ட் ஆஸ்கிங் ப்ரோ வை ஹாஸ்ன்ட் ஸ்டீஃபன் ஸ்டீஃபன் ஃபிளமிங்க ஃபிளெமிங் ஆப்ஷன்ல ஒன் எனிதிங் எல்ஸ் வித்தவுட் எம்.எஸ். தோனி? எஸ்ஏ எஸ்ஏ T20 ஆக்ஷன்ல டெவால் பிரேவிஸ வுட்டான் ப்ரோ. அவன் அது என்னடி இத உன்னால பிளான் பண்ணி எடுக்க முடியல. டெவால் பிரேவிஸ நீ உன்னால அங்க எஸ்ஏ டீம்லயே எடுக்க முடியல. அவன திருப்பி ஏன்னா, கூட்டணும். அதுக்கு அதுக்கு காரணம் என்னன்னா, தேர் ரிட்டென்ஷன் வேர் டெரிபிள். அவங்க வந்து அதாவது டெவால் பிரேவிஸ் அட் எனி காஸ்ட் அதான் சொல்றேன். நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆக்சுவலி டெவால் பிரேவிஸ்க்கு பிளான் பண்ணியிருக்கணும் அவங்க. பிளான் பண்ணல. பட் ஆக்ஷன்ல போனாங்க. ஆல் அவுட் போனாங்கன்னு நெனைக்கிறேன். பட் தே குடன்ட் கோ பியாண்ட் அ பிரைஸ் பாயிண்ட் பிகாஸ் அவங்கள்ட்ட பர்ஸ் இல்ல. விச் மீன்ஸ் நீங்க ரிட்டென்ஷன்ல தப்பு பண்ணிட்டீங்க. இப்ப இங்க ஐபிஎல்ல என்ன தப்பு பண்ணீங்களோ, அதே தப்பு தான் அங்கேயும் பண்ணியிருக்கீங்க. நான் என்ன தப்பு சொல்றேன்னா, அவன திரும்ப திரும்ப கூட்டு வந்து உட்கார வைக்கிறீங்களே அதுதான் பெரிய தப்புன்னு சொல்றேன். ஹி கான்ட் டூ எனிதிங் அதான் அவுட் ப்ரோ. ஆஃப் எம்.எஸ். தோனினா. அதான் சொல்றேன்ல. தே தே ஆர் இன் தே ஆர் இன் அ மெதப்பு தட் இவர் தான் வந்து மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஐபிஎல் கோச் 5 கப் ஜெயிச்சிருக்காரு. இவர் தான் நமக்கு நமக்கு தான் இவருன்ட்டு இவங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காங்க. பட் த பாயிண்ட் த ரியாலிட்டி ஆஃப் த ஸ்டஃப் இஸ் ஹி மைட் பி அ குட் லைக் என்ன சொல்றது லைக் டீம் மேனேஜர். பட் ஐ டோன்ட் நோ வெதர் ஹி இஸ் லைக் குட் இனஃப் ஃபார் approving or like thinking of retentions or whatever to give him இஸ் ஹி all the அப் டு த responsibility. நியூ His ஏஜ் performance சேலஞ்ச் அவ்வளவுதான் outside ப்ரோ. of MS Dhoni has not been there. இல்ல ப்ரோ. இஸ் ஹி அப் டு த நியூ இயர் சேலஞ்ச் அவுட் சைட் எம்.எஸ். தோனி. நியூ இயர் சேலஞ்ச் அது எம்.எஸ். தோனி இல்லாத ஒரு டீம் தான். இஸ் ஹி அப் டு த நியூ இயர் சேலஞ்ச். எனக்கு வந்து காலைல எந்திரிச்சு மூட் ஆகுதோ இல்லையோ, எனக்கு வந்து டென்ஷன் தான் ஆகுது இந்த டீம நெனச்சு, காம்பினேஷன் நெனச்சு. ஒரு ப்ரொபோசலா போட்டு பார்க்கலாம் நம்ம வீடியோல. இதுலருந்து எப்படி பெயில் அவுட் ஆக முடியுமா அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் யோசிச்சு பார்த்தேன். நான் சொல்றது வந்து ரொம்ப அவுட்ரேஜஸா உங்களுக்கு வந்து தப்பா பண்ணலாம் இப்படிலாம் பேசுறானேன்னு சொல்லிட்டு. ஐ திங்க் சிஎஸ்கே ஷுட் அகைன் ஸ்டார்ட் லுக்கிங் ஃபார் ட்ரேட் ஆப்ஷன்ஸ். அதுதான் என்னோட கோல். இந்த இப்படி தான் நீங்க வந்து 11ஸ் இப்போதைக்கு ஓரளவுக்காச்சும் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதுதான் என்னோட தாழ்மையான கருத்து. உங்களுக்கு ஆப்வியஸ்லி பவுலிங்ல ஓட்டைகள் இருக்கு. பேட்டிங் ஓவர் கிரவுடடா இருக்கு. வேற எவனாச்சும் பேட்டிங் கம்மியா இருந்துட்டு பவுலிங் ஓவர் கிரவுடடா இருந்தானா, அவன்ட்ட போய் நீங்க வந்து ட்ரேட் பேசலாம். தாராளமா போய் பேசலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ஆர்லாம் எடுத்தீங்கன்னா, ஆர்ஆர்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் அகைன் அவன்ட்டயே போணும். அவன்ட்ட போயிட்டு ஃபர்ஸ்ட் போயிட்டு சிவம் டுபே குடுத்து ஹர்திக் பாண்டியா கேளுங்க. மும்பை ஒத்துக்கிறானான்னு. அந்த நாய்க்குட்டிய சார், நாய்க்குட்டி சார் நல்லா கொலைக்கும். அந்த மாரி கேட்டு பாருங்க. அவன் கண்டிப்பா திட்டுவான். திருப்பி நம்ம பையன் ராஜஸ்தான்ட்டயே வாங்க. வந்து போயிட்டு ஏதாச்சும் அவன் வந்து பெருசா ஜோஃபர் ஆர்ச்சரும் ஃபார்ம்ல இல்ல. பெருசா யூஸும் பண்றதில்ல. சந்தீப் சர்மா இருக்கான். அவன்ட்ட பவுலிங்ல ஓவர் கிரவுடா இருக்கு. ஆனா வந்து மிடில் ஆர்டர் பேட்டிங்லாம் அவன்ட்ட வந்து இந்தியன் பிளேயர் வந்து கரெக்ட்டா இல்ல. அவனுக்கு வந்து ஓவர்சீஸ் விளையாட்டு நெருக்கடியா இருக்கு. ஸோ அத போய் பேசி ஏதாச்சும் வாங்க முடியுமா பாருங்க. டூபேவ குடுத்துட்டு ஏதாச்சும் ஜோஃபர் ஆர்ச்சரு இல்லன்னா டானவன் ஃபெரேரா பிளஸ் சந்தீப் சர்மா இந்த மாரி ஏதாவது காம்பினேஷன் போட்டு அதுக்கான டெர்ம்ஸ்லாம் பார்த்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வாங்க முடியுமான்னு பாருங்க. ஐ டோன்ட் திங்க் யூ ஆர் டூயிங் மெகா ஆக்ஷன் நீங்க சொதப்பிட்டீங்க. அ இந்த ஆக்ஷன சொதப்பிட்டீங்க. நீங்க நடுவுல பண்ணதெல்லாம் இன்ஜுரி ரீப்ளேஸ்மென்ட் சூப்பரா பண்றீங்க. இது வந்து ட்ரேடு எல்லாம் நல்லா பண்றீங்க. ஸோ ட்ரேட ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் சீசன் போக போக போய் அவனுக்கு இன்ஜூரிய போட்டு விடுவோம் பார்த்துக்கலாம். இப்போ ஆக்ஷன் நாட் தேர் கப் ஆஃப் டீ. வித்தவுட் திஸ் எம்.எஸ். தோனி அண்ட் But ஃபார் திஸ் 60-70% of the IPL is decided in auctions, bro. அதுதான் சொல்ல வரேன். அதுதான் ஃபுல்லா ஸ்ட்ரெஸ் பண்றேன். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒருத்தன் என்ன சொல்லுவான், அசிங்கப்பட்டான் தோனி, அவமானப்பட்டான் தோனி, இந்த பட்டான் தோனி. நான் நான் கம்முனு விவசாயம் பார்த்துட்டு இருக்கேன்டா. எனக்கு எனக்கும் அந்த அந்த அசிங்கப்பட்ட தோனியில மேட்டர் என்ன புரியலன்னா, டேய் தோனி கேப்டன் கூட இல்லடா. ஏன்டா சம்மந்தமே இல்லாம அவன் சொன்ன. நீ எந்த டீம் ஃபேன்டா முதல்ல? அவனுங்க ஜெர்சி போட்டவன்லாம் சிஎஸ்கே ஃபேன் ஆயிர முடியாதா? அவனுங்க என்னன்னா, அவன் ரூ. 5000 குடுத்து வாங்கி வந்து பார்க்கிறது என்னன்னா, இன்னும் அந்த தர்மசாலால தோனி அடிச்ச மாரி அடிச்சுட்டு இருப்பான். பார்க்க வந்திருக்காங்க. ஆக்சுவலி நீங்க ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா, போன வருஷம் நம்ம ஜெயிச்ச 4 வின்ல 3 வின்ல டைரக்ட் எம்.எஸ். தோனி கான்ட்ரிபியூஷன் இருக்கும். ஆக்சுவல் ரியாலிட்டி ஒரு வின்னு தலைவன் ஜெயிச்சு குடுத்தான். அது வேற விஷயம். ஆ ஒரு வின் எம்எஸ்டி அதாவது டீம் எவ்வளவு மட்டமா எடுத்திருக்கோம்னா, 3 அவுட் ஆஃப் 4 வின்ஸ்ல தேர் இஸ் ஸ்டில் எம்.எஸ். தோனி கான்ட்ரிபியூஷன் வேர் ஹி இஸ் லிம்பிங் ஆன் ஹிஸ் லெக் 44 இயர்ஸ் ஓல்ட் அண்ட் பேட்டிங் ஃபார் 3 ஓவர்ஸ்.
அவ்வளோ ஹி இஸ் ஸ்டில் கான்ட்ரிபியூட்டிங் டூ த டீம். அங்க போயிட்டு அசிங்கம் பண்ணான் தோனினா, ஆமாடா அவருக்கு முட்டு வலி சரியில்லடா. அதுக்கு தான்டா 4 கோடி வாங்குறாரு. அவர 13வது ஓவர்லயே இறக்கி விட்டு ஆடுனா எங்கடா ஐயோ! இவனுங்கலாம் வச்சுக்கிட்டு. எஸ்எம்ஏடியும், டொமஸ்டிக்கோ அ ஐபிஎல் மாரி கிடையாது. நீங்க வந்து அங்க ஒரு 135 அப்படிதான் ஆவரேஜா போடுவாங்க. இங்க வந்து ஸ்டார்க்கு 145ல சொருவான் மிச்சல் ஸ்டார்க்கு. அதுல ரிவர்ஸ் ஸ்விங் வேற ஆகும். அந்த பால் இந்த பால அங்க தான் வந்து புதுசா பார்க்கணும். ப்ராப்ளம் இஸ் இட்ஸ் அ ஹை ரிஸ்க். ஒர்க் அவுட் ஆகலாம். இப்ப சூரியவம்சி ஒர்க் அவுட் ஆச்சு. இதெல்லாம் ஒர்க் அவுட். ஆனா அது நீ ஹை ரிஸ்க்னா லோ இன்வெஸ்ட்மென்ட்ரா. ப்ரோ ஹை அந்த ஹை இன்வெஸ்ட்மென்ட் ஹை இல்ல ரிஸ்க் நீங்க பண்ணக்கூடாது. சூரியவம்சி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்றதே தப்பு. ஏன்னா சூரியவம்சி வாஸ் டேக்கன் அட் 1 crore. தட் இஸ் அதுதான். கால்ட் அ பெட். ஆ. ஹியர் யூ ஹேவ் கான் ஆல் இன். திருப்பி திருப்பி போக்கருக்கு தான் வரேன். என்னன்னா அதாவது என்னன்னா யூ ஹேவ் கான் ஆல் இன் ஆல்ரெடி. சிம்பிள் என்னன்னா, ரூ. 49 கட்டி ட்ரீம் 11 ஆடலாம். 1 கோடி வந்தா லாபம்ன்னு. சரிங்களா? வீட்ட அடமானம் வச்சு ஜங்கிலி ரம்மி ஆடக்கூடாது. சிம்பிள். அவ்வளோதான். அதான். இவன் வீட்ட அடமானம் வச்சு ஜங்கிலி ரம்மி ஆடியிருக்காப்ல. வந்துச்சுன்னா இன்னொரு புது வீடு வாங்கலாம். இல்லன்னா இருக்கிற வீடு காலியாயிரும். அவ்வளோதான் சிம்பிள். சி நான் என்ன சொல்றேன், மும்பை என்ன பண்றான், மத்த டீம் என்ன பண்றான், ரூ. 49 கட்டி வந்தா 1 கோடி, போனா ரூ. 49 அப்படிங்கிற ஐடியால இருக்கான். அந்த மாரி தான் இவனுக்கு பண்ணியிருக்கணும். காரணம் என்ன, உன்கிட்ட ஸ்கவுட்டிங் சரியில்லை. ஆக்ஷன்ல ஸ்ட்ராட்டஜி இல்லை. பிரஷர கரெக்ட்டா ஹேண்டில் பண்ண தெரியல. மத்தவங்களோட பாடி லாங்குவேஜ ரீட் பண்ண தெரியல. உன்ன உன்ன பத்தி எல்லாருக்கும் தெரியுது. நீ அடுத்தது சோ இதுதான் உன்னோட பிரச்சனை. இததான் சொல்ல வரேன். இது வந்து நல்லதா கூட முடியலாம். முடிஞ்சுச்சுன்னா, வீட்ட அடமானம் வச்சு ஒருத்தன் ரம்மி ஆடி இன்னொரு வீடு வாங்கிட்டான்னா, அத நான் நல்லதுக்கு சொல்ல மாட்டேன். ஸ்டில் இது வந்து இதே அப்ரோச் உன்ன வந்து கொண்டு போய் எங்கேயோ நடுத்தெருவுல தான் நிறுத்தும். அதுதான் சொல்ல வரேன். அகிப் தாருக்கு ஃபர்ஸ்ட்டே ட்ரை பண்ணிட்டோம். இவனுக்கு ட்ரை பண்ணிட்டோம். ஜேசனோட ட்ரை பண்ணோம். இவங்க எல்லாம் முடியல. நம்ம கிட்ட கையில காசு இருக்கு. அவங்கலாம் இனிமே நம்ம நம்ம பிளான்ல இருக்கிற பிளேயர் யாருமே வரப்போறதில்ல. நம்ம கையில காசு இருக்கு. அப்படின்னா அப்ப 14 crore போறது ஓகே. கையில இருக்கிற காசெல்லாம் செலவு பண்ணிட்டு, நமக்கு பிளான்ல இருக்கிற ஒரு பிளேயர்லாம் பின்னாடி வராங்கன்னா, வாட் இட் மீன்ஸ் இஸ் தட் யூ டிட்ன்ட் ஈவன் ஹேவ் தெம் இன் யுவர் பிளான்ஸ். அதான் உண்மை. அதுதான் என்னோட ஆ கம்ப்ளைண்ட். வை ஆர் யூ இத நாட் ஹேவிங் தெம் இத இன் யுவர் பத்தி பிளான்ஸ்? நான் பேசியே அவன மறந்திருப்பேன் பாருங்க இந்த பாயிண்ட்டு. அந்த ஆக்ஷன் முடிஞ்ச உடனே ஒரு போஸ்ட் போட்டானுங்க பாருங்க. அதாவது மீசையில மண் ஒட்டலன்னு காமிச்சுக்கிறதுக்காகன்னு, நாங்க இந்த போஸ்ட்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இந்த பிளேயருக்காக. பட் வந்து எங்கனால எடுக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்றது. எந்தெந்த பிளேயர் தெரியுங்களா? ஆ இவன் கேமரன் கிரீன். அதாவது ஒரு போஸ்ட் கேமரன் கிரீன் சிஎஸ்கே வர மாரி ஒரு போஸ்ட். கேமரான் கிரீன் கேகேஆர்ங்கிறது ஆக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் தெரியும். நீ ரிலீஸ் லிஸ்ட் பட்ஜெட் பார்த்த உடனே எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு கேமரான் கிரீன் வந்து ஷோர் ஷாட்டா கேகேஆர் தான் போவான்னு சொல்லிட்டு. 2வது லியம் லிவிங்ஸ்டன். லியம் லிவிங்ஸ்டன் ரவுண்ட் 1ல அன்சோல்டு. நீ பிட் கூட பண்ணல. அப்புறம் வெங்கடேஷ் ஐயர். வெங்கடேஷ் ஐயர் உன் டீம்ல ரோலே கிடையாது உனக்கு. ஃபர்ஸ்ட் விளையாட வைக்கிறதுக்கு. வெங்கடேஷ் ஐயர். அதாவது இதெல்லாம் என்னன்னா, நீ நீ வாங்கின செருப்படி இருக்கு. ஆக்ஷன்ல போயிட்டு உன்னால ஜேசன் ஹோல்டர் எடுக்க முடியல. அ மு மு முஸ்தபிசர் ரஹ்மான் எடுக்க முடியல. இவன வந்து ரவி பிஷ்னாய் பிட் பண்ண எடுக்க முடியல. இதெல்லாம் நீ பேச மாட்ட. அப்படியே மீசையில மண்ணோட்டாத மாரி, அதாவது நானா 2 சாஃப்ட் அடி வாங்குன மாரி காமிச்சுக்கிறானுங்க. இதுல வேற ஃப்ளமிங் வி டிட்ன்ட் நோ யுவர் கேம். டேய் அவனுக்கே அவன் என்ன கேம்னு தெரியாது. அவன் என்ன பண்றான்னு அவனுக்கே ஐடியா இல்ல. நமக்கு இப்போ ஓரளவு சுமாரான டீம் இருக்கிறதுக்கு காரணமே நம்ம இன்ஜுரி ரிப்ளேஸ்மென்ட் தான். பிகாஸ் தேர் வாஸ் நோ காம்படிஷன் ஃபார் தெம் அட் தட் டைம். கரெக்ட். ஆக்ஷன்ல போயிருந்தோம்னா, ஒருத்தன் கிடைச்சிருக்க மாட்டான். டெவால் பிரூஸ் கிடைச்சிருக்க மாட்டான். ஆயுஷ் மாத்திரை எவனுமே கிடைச்சிருக்க மாட்டானுங்க. ஆக்ஷன்ல போயிருந்தோம்னா. ம், 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 ம். மண்ண தான் தின்ட்டு உட்கார்ந்திருப்போம். த அதனால ரீசன் தான் நீங்க திரும்பியும் சொன்னீங்க தெரியுமா? சொல்றேன். இவங்க ஆக்ஷன் மட்டும் தான் அதனால நல்லா தான் பண்ணலாம் அப்டின்ட்டு. த ரீசன் இஸ் ஆக்ஷன் மட்டும் நல்லா இவங்களுக்கு காம்படிஷன் இல்ல. அதனால தான் தே ஆர் டூயிங் ரீப்ளேஸ்மென்ட்ஸ் வெல். அததான் சொல்றேன். ஆக்ஷன் இஸ் நாட் யுவர் கப் ஆஃப் டீ. கோ ஸ்டார்ட் டூயிங் ட்ரேட். யோசிக்காத சீட்ட கலைச்சு போடு. இது தப்பே கிடையாது. இது ஒண்ணும் தப்பு. எல்லாரும் சொல்றாங்கன்னு நீங்களும் ப்ரோ நம்பாதீங்க. சி கொஞ்ச சி நாளு ஐ என்னன்னா, ஐ இந்த நான் உங்களோட உங்களோட இந்த ட்ரேட் சஜஷன் அக்ரி பண்றதெல்லாம் விடுங்க. இட்ஸ் டூ லேட் ப்ரோ. இட்ஸ் ஜஸ்ட் ஹோப்பியம் அட் திஸ் பாயிண்ட். நீங்க எப்படியாச்சும் ஏதாவது நல்லது ஏதாவது காம்பினேஷன் பண்ணி ஏதாவது ஒரு நல்ல பவுலிங் ஃபிட் பண்ணிற மாட்டோமான்ற ஹோப்ல பேசிட்டு இருக்கீங்க. இட் வில் நாட் ஹேப்பன். ப்ரோ இட்ஸ் இல்ல ப்ரோ சேம் நீங்க திங் ஆஸ் யூ ஆர் ஹோப்பிங் தோனி வில் நாட் ஸ்டார்ட். தோனி வில் ஸ்டார்ட். நோ மோர் ட்ரேட்ஸ் வில் ஹேப்பன். இதான் உண்மை. இல்ல ப்ரோ இப்ப நான் என்ன சொல்ல வரேன், அவன்ட்ட 4 ராஜஸ்தான் ராயல்ஸ் 4 பவுலர் வச்சிருக்கான். சந்தீப் சர்மா வச்சிருக்கான், பர்கர் வச்சிருக்கான், ஜோஃப்ரா ஆர்ச்சர் வச்சிருக்கான். துஷார் ப்ரோ தேஷ்பாண்டே வேணாம் வச்சிரு நீயே வச்சிரு. நீங்க அவன் சாம்சன் உங்களுக்கு குடுத்ததுனால நீங்க ராஜஸ்தான் ராயல் ஏதோ நல்லவன் நம்பிட்டு ட்ரேடுக்கு வரான்னு சொல்றீங்க. சாம்சனுக்கும் ராஜஸ்தான் ராயலுக்கும் சண்டை. அது இல்ல அதனால நான் தான் இன்னும் அவன் குடுத்தான். அவன் திரும்பி யாரையும் தரமாட்டான். இல்ல ப்ரோ நான் அதெல்லாம் பியூர் நீட் பேசிஸ். அதாவது பியூர் நீட் பேசிஸ். அவனுக்கும் வந்து பேட்டிங் ஆர்டர் மேல வந்து ஒரு மிடில் ஆர்டர் பேட்டர் தேவை. டூபே இஸ் ரைட் ஃபிட் ஃபார் தட். ஓவர்சீஸ் ஸ்லாட் கிரவுடட். டானன் ஃபெரா ஆட வைக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. இப்பதான் ட்ரேட் பண்ணி வாங்கியிருக்கானுங்க. அது ட்ரேட் பண்ணவனே திருப்பி ட்ரேட் பண்ண முடியுமானா அந்த ஆப்ஷன்லாம் எனக்கு தெரியல. ட்ரேட் ரூல்ஸ்லாம் நீங்க போய் பாருங்க.
பட் அதெல்லாம் கேளுங்கடா. ஏதாவது குடுத்து 2, 3 பிளேயரா வாங்க பாருங்கடா ஏதாச்சும் பண்ணி. நீங்க வந்து ஏதோ ஜோஃப்ரா நீட் ஆர்ச்சர் பேசிஸ் இல்ல. இருங்க. நீங்க நீட் பேசிஸ்ன்னு சொல்றதுலயே ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா, நீட் பேசிஸ ரெகக்னைஸ் பண்ற ஆளு வந்து அந்த லெவல் ஆஃப் திங்கிங்ல இருக்கணும். லாஸ்ட் டைமு 9த் அண்ட் 10த் பிளேஸ்ல இருந்த 2 டீமும் நீட் பேசிஸ் லெவல்ல திங்க் பண்ணி வாங்கல. சஞ்சு சாம்சனுக்கும் ராஜஸ்தான் ராயலுக்கும் சண்டை. அதனால தான் ஹி கேவ் சஞ்சு சாம்சன். நீட் பேசிஸ்லாம் அவன் யோசிக்கவே இல்ல. நீட் பேசிஸ்ல யோசிச்சிருந்தா ராகுல் டிராவிடாக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருப்பானா? சொல்லுங்க. ஏதோ என் மனசு ஆறுதலுக்கு சொன்னேன் ப்ரோ அவ்வளோதான். நீங்க நீங்க வந்து குமுறணும். உங்களுக்கு டென்ஷனா இருக்கு. அத வெளிய சொல்லணும்னு வேணா சொல்லுங்க. ஏதோ ஃபுட்பால், கிட்பால் பார்க்கலான்ட்டு இருக்கேன் ப்ரோ. ஜாலியா இருக்கு. அங்க ஃபுட்பால்ல அங்க எனக்கு அங்க இதோட அங்க அ இதோட பெரிய அடி விழும். தான் சொல்றேன். என் கூட வாங்க. நம்ம வந்து இந்தியன் வேர்ல்ட் T20ல இந்தியன் டீம சப்போர்ட் பண்ணுவோம். நல்ல அருமையான கெடுத்து டீமு. விட்டுறலாம். பதனி நான் போய் ஜிங்க்ஸ் பண்ணி விட்டுருவோம். அது நல்லா ஏன்டா நிஜமாலே நல்ல டீம் தான் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு பெரிய இல்ல ஹோல்ஸ், சூப்பர் டீம் ப்ரோ. பெரிய எனக்கு டிசப்பாயின்ட்மென்ட்லாம் புடிச்சிருக்கு. இல்ல ப்ரோ. ஆக்சுவலா எனக்கு புடிச்சிருக்கு. இன்னொன்னு ஆஸ்திரேலியா வேற இதுல ஜெயிக்க ஏன்னா, அவன் போய் ஹோம்லயே அடி வாங்கிட்டு இருக்கான். இந்தியா ப்ரோ இந்தியா அவனோட ஆஸ்திரேலியா ஜெயிக்காது ஏன் தெரியுமா? அவனோட ஃப்ரண்ட் லைன் பவுலர் நேத்தன் எலிஸ். ப்ரோ அந்த கூப்பர் கேன்லி கூட எடுத்திருக்கலாம் ப்ரோ. அவன் போட்டு இப்ப சரி பிபிஎல்ல இல்ல. பொளந்துட்டு இருக்கான். ஜாஷ் இவனுங்க மேட்ச் ஷாட் சொல்றான்ல, மேட்ச் ஷாட் வந்து பிபிஎல் ஃபுல்லா ஓப்பனிங் ஆடுறான். இது மிடில் ஆர்டர்லாம் பெருசா பெர்ஃபார்ம் பண்ண ப்ரோ. ஆஸ்திரேலியாக்கு ஆடுறான். பெருசாலாம் பெர்ஃபார்ம் பண்ணது கிடையாது ப்ரோ. இவனுங்க அதாவது இதுதான் ப்ரோ அவனுங்களுக்கு என்ன ப்ரோ சம்திங் அதாவது நீ கோப் அப் பண்ணிக்கிறதுக்கு என்ன வேணா சொல்லிக்க ப்ரோ அப்படிங்கிற மாரி தான் இவனுங்க கோப் அப் பண்ணிக்கிறதுக்கு என்னென்னமோ அவனுங்க எம்எல்எஸ்லயும் ஓப்பனிங் தான் ப்ரோ ஆடுறான். மேட்ச் ஷாட் லைக் மேஜர் எம்எல்சி மேஜர் லீக் கிரிக்கெட். யுஎஸ்ஏலயும் ஓப்பனிங் தான் ஆடுறான். இன்னொன்னு என்ன சொல்றானுங்க, கார்த்திக் சர்மா ஏன் வெல போனாருன்னா, அவர் வந்து தீபக் சாகர் அகாடமில ஆடியிருக்காரு. அதுல மூலமா நெறைய பேத்த ரெக்கமெண்ட் பண்ணி இது பண்ணாங்க. சிஎஸ்கேக்கே ஒரு அகாடமி இருக்குடா. அந்த அகாடமி வச்சுட்டு என்ன பண்றீங்க? உன்னால அதுல இருந்து ஒரு 4 பிளேயர் ரெடி பண்ண முடியலையா? இல்ல. வேர்ல்டு ஃபுல் அகாடமி இருக்கு. அ அந்த தீபக் சஹார் அகாடமிய நாங்க ஃபண்ட் பண்ணதுதான். ஒரு டைம் 14 கோடி வாங்கிட்டு ஸ்ட்ரெச்சர்ல இருந்தான். அத வச்சு தான் அகாடமியே ஓப்பன் பண்ணியிருக்கான். அவன் திருப்பி 14 கோடி செலவழிக்கிறான். அவன் பயங்கரமான வெளிய போனாலும் ஒரு ஸ்கேம் பண்றான் ப்ரோ நம்மள வச்சுக்கிட்டு. 12 பிளேயர் ப்ரோ. இம்பாக்ட் பிளேயர் சரிங்களா? 7 பேட்ஸ்மேன், 5 பவுலர், 5 கன் பவுலர், 7 கன் பேட்ஸ்மேன். இதுல என்னன்னா அந்த 5 பவுலர்ல யார்த்தம் ஒருத்தன் 2 பேரும் அடிச்சானா ஓகே. ஆனா ஃபர்ஸ்ட் அவன் அந்த 5 பவுலரும் பவுலர் வேலைய முழுசா பார்க்கணும். 5 ம். 7 பேட்ஸ்மேனும் பேட்ஸ்மேன் வேலைய ஒழுங்கா பேட்டர் வேலைய ஒழுங்கா பார்க்கணும். 2 பேரும் அடுத்த ஸ்கில்ல கொஞ்சம் கொஞ்சம் குடுத்தாங்கன்னா ஆடட் அட்வான்டேஜ் தான். ஏன்னா இப்ப நீங்க ம். ஹர்திக் பாண்டியா எடுத்தீங்கன்னா, ஆஸ் அ பேட்டர் அவன் டீம்ல இருப்பான். அவன் பவுலிங் போடுறான் இல்ல. ஆல்ரவுண்டர் இப்ப நீங்க பெரிய ஆல்ரவுண்டர் யாரு ப்ரோ? போன ஐபிஎல்ல ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ் நீ யாரு ப்ரோ உன்னால பெருசா காட்ட முடியலையே. அவன் பவுலிங் போட்டு விட்டான். அவன் முதல் அவனோட ஃபர்ஸ்ட் ரோல்ல ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல என்ன ஃபர்ஸ்ட் எழுதுறானோ அந்த வேலைய ஒழுங்கா பண்ணா மட்டும் தான் டீம்ல இருக்க முடியும். சோ இப்ப நீங்க ஆமாமா. வந்து இம்பாக்ட் பிளேயர் வந்தக்கப்புறமா வெங்கடேஷ் ஐயர் இன்டர்வியூ குடுத்துருக்கான் ப்ரோ. இம்பாக்ட் அ பிளேயர் வந்தக்கப்புறமா ஆல் ரவுண்டிங் கேப்பபிலிட்டீஸ்லாம் இம்பார்ட்டன்ஸ் போயிருச்சு. யூ ஹேவ் டூ டூ அதுல ஒன் என்ன ரோல் தெரியும் குட்ன்னு அந்த வெங்கடேஷ் இன்டர்வியூ என்ன ஐயர் தெரியுமா சொல்லலாம்? என்னாலயும் டூபேனாலயும் பவுலிங் போட முடியாம போச்சு அப்படிங்கிறான். இம்பாக்ட் பிளேயர் இல்லன்னா அவனுக்கெல்லாம் பவுலிங் தரமாட்டேன். அதுக்கு முன்னாடி. இப்பதான் ஏதோ நம்ம ஆளு ரெடியா இருக்காராம் டூபேக்கு. எங்கடா ட்ரேட் பண்ணணுன்றாரு இன்டர்வியூல. அந்த இன்டர்வியூவே மறந்துட்டாரு. நான் இன்டர்வியூ சொன்னோனே டூபே தூக்கிட்டு வராரு. ஆ இவன் பிரதீப் ரங்கநாதன்